அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மீண்டுமாய் வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்கதரிசனம் 42ஆம் அதிகாரம். ஏசாயாவின் தீர்க்கதரிசனம் 42ஆம் அதிகாரம், அதன் 16வது வசனத்தை யாவரும் சேர்ந்து வாசிக்கலாமா? தெரியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை அழகாய் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்படுகிறது. நான் அவர்களை நடத்துவேன், நான் அவர்களை கொண்டு போவேன், நான் அவர்களுக்கு இளைப்பாறுதல் என்ன பண்ணுவேன், கொடுப்பேன் அப்படின்னு. அப்போ வேதம் அழகா சொல்லுகிறது, அவர்களை நடத்தி அவர்களை அழைத்து கொண்டு அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து அவர்களை என்ன பண்ண மாட்டேன், கைவிட மாட்டேன் அப்படிங்கிறதான ஒரு உன்னதமான ஒரு வார்த்தையை தமது தீர்க்கதரிசி மூலியமாய் கர்த்தர் என்ன பண்றாரு, ஜனங்களுக்கு சொல்லுகிறார். இந்த வார்த்தை யாரை குறித்ததா இருக்குன்னு சொன்னாக்க, இந்த அதிகாரத்தின் முதல் வசனத்தை நாம் வாசிக்க போது பார்த்தாக்க அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். இதோ நான் ஆராதிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமருமானவர் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணி அவர் புறஜாதிகளுக்குள் நியாயத்தை வெளிப்படுத்துவார். முதல் வசனம் அழகா சொல்லுகிறது, புறஜாதிகளுக்குள் அவர் நியாயத்தை என்ன பண்ணுவார், வெளிப்படுத்துவார். இந்த வார்த்தை முழுக்க முழுக்க யாரை சொல்லுதுன்னா, நாம் ஆராதிக்கிற கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய வருகைக்கு முன்பாக, அவருடைய பிறப்புக்கு முன்பாக சொல்லப்பட்டதான ஒரு உன்னதமான தீர்க்க தரிசனம் தான் இந்த ஏசாயாவின் 42ஆம் புஸ்தகம். இந்த புஸ்தகத்துல, இந்த அதிகாரத்துல அங்க இயேசுவை குறித்து, அவருடையதான செயல்களை குறித்து, அவருடையதான வல்லமைகளை குறித்து, அவருடையதான பலனை குறித்து, அவர் தமது ஜனங்களுக்கு எப்படிப்பட்டவராய் இருப்பார்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தையும் அங்கு அழகாக தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே 3வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும், அவர் நெறிந்த நாளலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய வருகை, இந்த உலகுக்கு அவருடைய பிறப்பும் அவருடைய வருகையும் எதற்காக அப்படின்னா, நியாயத்தை நிலைநிறுத்தும்படியாக. அல்லேலூயா. அவருடைய வருகையும் அவருடைய பிறப்பின் நோக்கமும் அவருடைய 2ஆம் வருகை நோக்கமும் என்னவென்றால், தமது ஜனங்களுக்கும் பூமிக்கும் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் நியாயத்தை வெளிப்படுத்தும்படியாக அவர் வரப்போகிறார். அதற்காக அவர் மேல் ஆவியை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், வைத்திருக்கிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் அழகாய் சொல்லுகிறது. இயேசு இந்த உலகத்துக்கு வந்த நாட்கள்ல அவர் செய்ததான அவருடைய செயல்கள் எல்லாமே அற்புதங்கள், அடையாளங்கள், மரித்தவனை உயிர்த்தல் செய்து, இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய பிரசங்கத்தை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால், எதை கவனித்தால், பிரசங்கத்தை கவனித்தால் என்றால் நியாயத்தை மாத்திரம்தான் அங்க அவர் சொல்லியிருப்பார். மலை பிரசங்கமா இருக்கட்டும், 5 அப்பம் 5000 பேருக்கு போஷிக்கப்பட்ட பிரசங்கமா இருக்கட்டும், 4 அப்பம் 7000 பேருக்கு போஷிக்கப்பட்ட பிரசங்கமா இருக்கட்டும், அல்லது ஸ்தோத்திரம் எந்தெந்த இடங்களுக்கு இயேசு பிரசங்கத்திற்காக அற்புத அடையாளங்களுக்காக அவர் கடந்து போனாரோ, அற்புத அடையாளங்களுக்கு முன்பாக, தீர்க்க தரிசனங்களுக்கு முன்பாக, வரங்களுக்கு முன்பாக, சுகத்திற்கு முன்பாக அவர் செய்கிற ஒரு காரியம்னா பிரசங்கம். அந்த பிரசங்கம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, நியாயத்தை வெளிப்படுத்தும்படியாக. அவர்கள் ஏழையோ பணக்காரர்களோ நடுத்தர, அதை பத்தி கவலை இல்லை, நியாயம் எது. இன்றைக்கு ஸ்தோத்திரம் எத்தனையோ பேர் நியாயத்துக்காக என்ன பண்ணிட்டு இருக்கோம், போராடி கொண்டு இருக்கிறோம். உண்மையா இல்லையா? குடும்பமா இருக்கட்டும், வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், இல்லை மற்ற காரியங்களா இருக்கட்டும், எனக்கு நியாயம் கிடைக்காதா, எனக்கு நியாயம் உண்டாகாதா அப்படிங்கிற அந்த நியாயம் என்கிற அந்த உண்மை என்கிறதுக்காக இன்றைக்கு உலகமே என்ன பண்ணி கொண்டிருக்கு, ஏங்கி கொண்டிருக்கு. எனக்கு உண்மை கிடைக்கல, எனக்கு உண்மையானது கிடைக்கல, எனக்கு நம்பிக்கையானது கிடைக்கல, நான் ஸ்தோத்திரம் வச்ச நம்பிக்கை எனக்கு நிலையானதா இல்லை, நான் ஒரு விஷயத்தை நான் எதிர்பார்த்திருந்தேன், அது எனக்கு நிலையா என்ன பண்ணல இல்லை, இப்படி பல காரியத்தை நம்பிக்கையின் அடிப்படையில் இன்றைக்கு எத்தனையோ பேர் துவண்டு போய் என்ன பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கு இங்கே அமர்ந்திருக்கிற நாம கூட சில விஷயங்களை நம்பிக்கை வைத்து, அந்த நம்பிக்கை நிறைவேறாத பட்சத்தில் நான் என்னுடைய நம்பிக்கை உடைந்து விட்டது, நீ நான் நம்புவதற்கு யாருமே இல்லைன்னு சொல்லி, நான் நம்புவதற்கு ஒரு நபர்களும் இல்லை, நான் ஸ்தோத்திரம் யாரையுமே நம்ப மாட்டேன், நான் யாரு கூடயும் சேர மாட்டேன்னு சொல்லி சில நிபந்தனைகள், அதாவது பொருத்தனையை கூட நம்ம இருப்போம், எடுத்திருப்போம். இதுக்கப்புறம் எனக்கு யாரும் தேவையில்லை கேட்டால் யாருமே எனக்கு உண்மை என்ன பண்ணல. அப்ப இந்த உலகம் முழுவதும், சபை முழுவதும் எதை நோக்கி கொண்டு போய்கிட்டு இருக்கு? உண்மையை நோக்கி. சிலர் ஆசீர்வாதங்கள் வேணும்னு சொன்னாலும், சிலர் ஆடம்பரங்கள் தேவை என்றாலும், எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு ஸ்தோத்திரம் ஒருவருக்கு ஒருவர் கேட்பது என்ன? உண்மை.
அது கணவன் மனைவி உறவா இருக்கட்டும், தகப்பன் பிள்ளை உறவா இருக்கட்டும், சபைக்கும் போதகருக்கும் உள்ள இதா இருக்கட்டும், எந்த ஒரு நபர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய காரியங்கள் எதுவா இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் எதிர்பார்ப்பது என்ன? உண்மை, நியாயம். எதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? உண்மையையும் நியாயத்தையும். அது இந்த உலகத்துல இல்லைன்னு தெரிஞ்சனாலதான் யார் இந்த உலகத்துக்கு வந்தா? இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்துல உண்மை இல்லைன்னு தெரிஞ்சதுனால, இந்த உலகத்துல சத்தியம் இல்லைன்னு தெரிஞ்சதுனால, இந்த உலகம் பொய்யா இருக்கிறதுனால, இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் கேடு உள்ளவர்களா இருக்கிறபடியினால, இருதயம் மற்றவர்களை வஞ்சிக்கிறபடியினால, ஒருவருக்கு ஒருவர் பொறாமையா இருக்கிறபடினால, ஒருவருக்கு ஒருவர் போட்டியா இருக்கிற, இது எல்லாவற்றையும் பார்த்த இயேசு கிறிஸ்து பிதாவானவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி நியாயத்தை நீர் வெளிப்படுத்த வேண்டும். அதனாலதான் ஸ்தோத்திரம், புதிய ஏற்பாட்டு காலங்களில் சொல்லப்படும் பொழுது எதற்கு ஆயத்தமா இருக்க சொல்றாங்க? அவருடைய சிங்காசனத்திற்கு, நியாய தீர்ப்புக்கு என்ன பண்ணுமா? ஆயத்தமா இருக்கணும். இன்னைக்கு சபையாகிய நாம் எதற்கு ஆயத்தமா இருக்கணும்? நியாய தீர்ப்புக்கு, ஜட்ஜ்மெண்ட்டுக்காக என்ன பண்ணணும்? நாம் காத்திருக்கிறோம். எனக்கான ஜட்ஜ்மெண்ட் எப்போ வரப்போகுது எனக்கு தெரியாது. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கான ஜட்ஜ்மெண்ட் எப்போ வரப்போகுது தெரியாது. இந்த வார்த்தை கூட சில பேர் சொல்லுவாங்க, இயேசுவே நீ நியாயம் தீர்க்க மாட்டீரா? அவர் ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணியிருக்காரு? வச்சிருக்காரு. அவர் உண்மையாய் விசாரிக்கிற நியாயாதிபதியா என்ன பண்றார்? இருக்கிறார். அப்ப இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததுக்கான ஒரு நோக்கம் எப்படிப்பட்டதா இருக்கு? நியாயத்தை வெளிப்படுத்தும் படியாக. அவர் நியாயத்தை பூமியில நிலைப்படுத்தும் மட்டும் இலைப்பறிக்குவதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடையதான வேதத்துக்கு தீவுகள் என்ன பண்ணிருக்கும்? காத்திருக்கும். 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது. 4வது வசனம் எப்படி எதான் வெளிப்படுத்துது? நியாயத்தை. நியாயத்துக்காக யாரு காத்திருக்கிறாங்களா? தீவுகள் காத்திருக்கு. இன்றைக்கு எத்தனையோ பேர் நியாயத்துக்காக என்ன பண்றோம்? காத்திருக்கிறோம். நியாயம் வேணுமா? இயேசு கிறிஸ்துட்ட மட்டும்தான் என்ன பண்ணுது? உண்மை, சத்தியம், நியாயம். அவரிடத்தில் கபடம் என்பதில்லை, இல்ல. அவர்கிட்ட பொறாமைங்கிறது இல்ல. அவர்கிட்ட இந்த ஓர வஞ்சனங்கிறது கிடையாது. மூத்த மருமக ஒரு மாதிரி, இளைய மருமக ஒரு மாதிரி, நடுமருமக ஒரு மாதிரி, இல்ல மூத்த மருமக, இப்படிப்பட்டதான பார்ஷியாலிட்டி யார்கிட்ட கிடையாது. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து கிட்ட. அதனாலதான் அவர் உலகத்தை ரட்சிக்க வந்தவர் நம்ம சொல்றோம். எதை ரட்சிக்க வந்தவர்? ஊரையா? குடும்பத்தையா? ஒரு நபரை இல்ல, உலகத்தை ரட்சிக்க வந்த உலக ரட்சகர். அப்ப இயேசு கிறிஸ்து கூட என்ன இருக்கு? நியாயங்கள் இருக்கு. இன்றைக்கு நியாயத்துக்காக அநேக தீவுகள் காத்திருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து கிட்ட தான் அதுக்கான முடிவு என்ன பண்ணுது? இன்றைக்கு எத்தனையோ பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க நியாயம் கிடைக்க வேணும்னு சொல்லி. இதுக்கெல்லாம் முடிவு யார்கிட்ட தான் இருக்கா? இயேசு கிறிஸ்து. அப்ப இன்றைக்கு சபைக்கு நேராக வருகிற வார்த்தை, என்னுடைய நியாயம் யாருடைய கரத்துல இருக்கு? எனக்கான நியாயம் யாருடைய கரத்துல இருக்கு? எனக்காக பதில் செய்கிறவர் யார்? எனக்காக சுத்தரம் வழக்காடுகிறவர் யார்? என்னுடைய பட்சத்திலிருந்து எனக்காக என் பட்சத்தில் யார் இருக்க போறா? இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு அதை தான் நம்ம என்ன பண்ண போறோம்? தியானிக்க போறோம். வாசிக்கப்பட்டதான வசனத்துல குருடர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். திருப்பிக் கொள்ளுங்கள். 42:16 குருடர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். குருடர்களை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். குருடர்களுக்கு யாருமே கிடையாது. தகப்பன் தாய் இருந்தாலும், நண்பர்கள் இருந்தாலும், கூட பிறந்தவர்கள் இருந்தாலும், அவருடைய வாழ்க்கையின் முடிவு வரைக்கும் அவங்களுக்கு யாருடைய உதவி என்ன பண்ணுது? தேவைப்படுகிறது. ஒரு மனைவியா இருக்கலாம், மகனா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், தாயார், நண்பரா இருக்கலாம். குருடரா இருக்கிறவர்களுக்கு ஒருவருடைய உதவி நிச்சயமாய் தேவைப்படும் இந்த உலகத்துல. அப்படிப்பட்ட குருடர்களை குறித்து இங்க வேதம் அழகா சொல்லுகிறது. குருடரை அவர் அறியாத வழியில நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதையில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்கி, கோணலானவைகளை செவையாக்கி, இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். இந்த நபர்களுக்கு, பார்வையற்றவர்களுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு, உதவியற்றவர்களுக்கு உதவி செய்ய யாராவது இந்த உலகத்தில் இருக்கிறாங்கன்னு கேட்டால் அநேக இடங்கள் இருக்கு. ஹோம்ஸ் இருக்கு, இப்படி பல நபர்கள் இருக்கிறாங்க. ஆனா எல்லோரும் கடைசி வரை, ஏன்னா இந்த வேதம் அழகா சொல்கிறது எப்படின்னா, அவர்களுக்கு முன்பாக இருளை என்ன பண்ணுவேன்? வெளிச்சமாக்குவேன். அவர்களுக்கு முன்பாக இந்த வாழ்க்கை என்கிற இருளை நான் என்ன பண்ணுவேன்?
வெளிச்சமாக்குவேன். என்னுடைய வாழ்க்கை இருளா இருக்கு. ஒவ்வொரு பார்வையற்றவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும்? இருளா இருக்கும். என் வாழ்க்கையின் முடிவு என்ன தெரியாது. ஆனா இயேசு சொல்றாரு, முடிவு பரியந்தம். அவருடைய இருள் வெளிச்சமாகிற வரைக்கும், அவருடைய இருள் வெளிச்சமாகிற வரைக்கும் நான் அவரை நடத்தி கைவிடாதிருப்பேன். இப்ப இந்த தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டதா இருந்தாலும் இது எந்த காலத்தில் உரைக்கப்பட்டதா இருக்குன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருந்து வாழ்ந்த நாட்கள்ல. அப்ப யாருக்கு இது பார்க்கப்படுது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஏன்னா ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் அது வருங்காலத்தை முன்னிட்டு சொல்லப்பட்டிருந்தாலும் அன்றைக்கான வார்த்தை நிகழ்காலத்துக்கு என்ன பண்ணும்? செயல்படும். ஆமாவா இல்லையா? ஒரு தீர்க்க தரிசனங்கள் வருது, கர்த்தர் உனக்கு முன்பாக போவார், இல்ல கர்த்தர் உனக்கு ஒரு வாசலை திறப்பார்ன்ற வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தை இக்காலத்துக்கும் பொருந்தும், எதிர்காலத்துக்கும் என்ன பண்ணும்? பொருந்தும். ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? உன் சந்ததிய வானத்து நட்சத்திரங்களாகவும் கடற்கரை மணலை போலவு மாற்றுவேன்னு. இந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு பொருந்துச்சா இல்லையா? பொருந்துச்சு. ஏன்னா அவருக்கு ஒரு பையனை கொடுத்தாரு, ஈசாக்கு கொடுத்தாரு. அதோட நிறுத்தினாரா? ஈசாக்கு அடுத்து அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுது. ஈசாக்கு அடுத்து யாக்கோபுக்கு அந்த வார்த்தை நிறைவேறுது. யாக்கோபுக்கு அடுத்து யோசேப்பினுடைய வாழ்க்கை நிறைவேறுது. இப்படி காலங்கள் கடக்க கடக்க வாக்குத்தத்தங்கள் என்ன பண்ணுது? நிறைவேறி கொண்டே இருக்கு. அதுபோல இது வரும் நாட்களை குறித்து தீர்க்க தரிசனமா இருந்தாலும் அக்காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேராக அந்த வார்த்தை என்ன பண்ணுகிறது? வருகிறது. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னா குருடரை போல. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஆரம்பத்தில் எப்படிதான் வச்சிருந்தாரு? நல்ல பார்வையோடு, நல்ல புயபலத்தோடு நல்லாதான் வச்சிருந்தாரு. ஆனா நாட்கள் கடக்க 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 இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களா மாறிட்டாங்களா? குருடர்களை போல. உன்னுடைய ஒளி மங்கி போக காரணம் என்ன? உன் பார்வையின் வெளிச்சம் குறைய காரணம் என்ன? உன்னுடைய பாதை உனக்கு தெரியாம போக காரணம் என்ன? உன் வழிகள் செவ்வையாகாம கோணலாய் மாறியதுக்கு காரணம் என்ன? இங்கு கர்த்தர் சீர்படுத்துவார்ன்ற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். பட் சீர்படுத்துவதற்கு முன்பாக அது சீர் குலைஞ்சு இருக்கிறதே நம்ம என்ன பண்ணணும்? பார்க்கணும். இப்ப இஸ்ரவேலர்களுக்கு முன்பாக சொல்றாரு, நான் நடத்துவேன், நான் கோணலாங்களை செவ்வையாக்குவேன், நான் அவாந்தரத்தை வயல்வெளியா மாற்றுவேன். இது எல்லாமே அடுத்து. ஆனா அதற்கு முன்பாக ஏன் கோணலா மாறுச்சு? உன் பார்வை ஏன் மங்குச்சு? நீ ஏன் குருடனா மாறின? அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்குல்ல, அதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணுமா இல்லையா? உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு நபரை நான் அறிமுகம் செய்ய விரும்புறேன். நியாயாதிபதி புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. நியாயாதிபதி புத்தகத்துல சிம்சோனை குறித்து ஒரு வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கும். திருப்பிக் கொள்ளுங்க. அந்த அதிகாரத்தை எடுத்துங்க. 16 நினைக்கிறேன். 16ஆம் அதிகாரத்துல 25ல இருந்து சில வசனங்களை வாசிங்களேன். இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியாய் இருக்கும்போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோனை சிறைச்சாலையில் இருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான். அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள். சிம்சோன் தனக்கு கைலாகு கொடுத்து நடத்துகிற பிள்ளையாண்டானோடே வீட்டை தாங்குகிற தூண்களிலே நான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை நான் தடவி பார்க்கட்டும் என்றான். அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது. சிம்சன் என்ன சொல்றாரு? தூண்கள் எப்படிப்பட்டதா இருக்குன்னு தடவி பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். அப்படின்னா என்ன? அதற்கு முன்பாக இருக்கிற சில வசனங்கள் நீங்க வாசிப்பீங்கன்னாக்க அங்க சிம்சனுடைய பார்வை என்ன பண்ணப்பட்டிருக்கும்? பறிக்கப்பட்டிருக்கும். சிம்சனுடைய பார்வையானது பறிக்கப்பட்டிருக்கும். ஆனா சிம்சனை கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் இந்த தேசத்துல வச்சிருந்தாரு? நியாயாதிபதியாக. அவனுக்கு முன்பாக சகலமும் அடங்கும்படியாக, அவனுக்கு முன்பாக தீவுகள் நடுங்கும்படியாக, அவனுக்கு முன்பாக ஜனங்கள் கீழ்ப்படியும்படியாக அவனை ஒரு பெரிய உன்னதமான ஸ்தானத்துல கர்த்தர் என்ன பண்ணாரு? வைத்தார். ஆனா சிம்சனுடைய பார்வை என்ன ஆயிருச்சு? பறிக்கப்பட்டுச்சு. சிம்சனுடைய பார்வை மங்க காரணம் என்ன? சிம்சனுடைய பாதை அவனுக்கு தெரியாதபடிக்கு அவனுடைய பாதை மாற காரணம் என்ன? அவன் தூண்களை கூட தடவி பார்த்து தெரிந்து கொள்ளும்படியாக அவனுடைய வாழ்க்கை மாற காரணம் என்ன? கர்த்தர் நல்ல அபிஷேகத்தை கொடுத்தாருல்ல,
நல்ல வரங்களை கொடுத்தார்ல. சிம்சோனை போல ஒரு ஒரு பலமான பராக்கிரமசாலி என் பார்வையில யாரும் இல்லை. தாவீது சிறு பயரா இருக்கிறப்ப கோலியாத்தை முறியடித்தது ஒரு புறம் இருந்தாலும், ஒற்றை மனிதனாய் 1000 பேரை கொள்ள யாருக்கும் பலன் என்ன பண்ணல. தீர்க்கதரிசி எலியாவை எத்தனை பேரை தான் வெட்டி கொண்டார்? 850 பேரை தான் வெட்டி கொண்டாரு. ஆனா ஸ்தோத்திரம், சிம்சன் எத்தனை பேரை கொண்டாரு? 1000 பேர். ஒரே மனிதன், ஒரு மனிதனாய் 1000 பேரை முறியடிக்கிற ஒரு பலன் யாருக்கு இருக்கு? சிம்சோனுக்கு இருக்கு. அதுவும் ஆயுதங்களை வச்சு இல்ல, வழியில் கடந்த கழுதையின் பச்சை தாடை எலும்பை வைத்து. அதனுடைய ஆயுதம் கிடையாது. சிம்சன் தன்னுடைய ஆயுதத்தை என்ன பண்ணல, எடுத்துட்டு போகல. தன்னுடைய மார்க்கவசத்தை என்ன பண்ணல. ஒரு போர் சேவகன் எங்க சென்றாலும் அவருடையதான வஸ்திரத்திற்குள்ளாக எது மறைந்திருக்குமா? கவசம். இந்த மார்க்கவசம் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மார்க்கவசம் உடலோடு ஒட்டி இருக்கும்படியாக அனைத்து போர் சேவர்களும் வைத்திருப்பாங்க. சிலருக்கு அது நாட்களாக உடலோடு உடலை என்ன பண்ணிரும், ஒட்டிரும். பிரிச்சு எடுத்தாக்க சிலருக்கு தோலை என்ன பண்ணும், வர அளவுக்கு மார்க்கவசம் என்ன பண்ணும், தாங்கும். அந்த மார்க்கவசத்துல ஈட்டியோ அம்புகளோ பட்டயமோ தாக்கினாலும் அவர்களுக்கு ஆபத்து ஒன்று வராது. இப்படிப்பட்டவர்கள் தான் போர் சேவர்கள். ஆனா ஸ்தோத்திரம், போர் சேவகர்கள் இருக்கிறபடி சிம்சோன் இல்ல. சிம்சோன் வெறுமையாக தான் இருந்தான், சாதாரண வஸ்திரங்கள். ஆனால் அவனுடைய சரீரங்களை ஒரு கீறலும் ஏற்படாதபடி கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணாரு, கேடகமா இருந்து அவரை பாதுகாத்தார். கர்த்தர் சிம்சோனுக்கு கேடகமா இருந்தும், கர்த்தர் சிம்சோனுக்கு பலனா இருந்தும், கர்த்தர் சிம்சோனுக்கு ஸ்தோத்திரம் எல்லா யுத்தங்களை கற்றுக் கொடுக்கிறதான ஒரு நல்ல ஆலோசகரா இருந்தும் சிம்சோனுடைய கண்கள் குருளாய் போய் காரணம் என்ன? இன்றைக்கு நாம் ஜெபிக்கிறோம், கர்த்தர் எனக்கு கேடயமா இருக்கிறார், கர்த்தர் நமக்கு பலனா இருக்கிறார், கர்த்தர் நமக்கு ஆறுதலா இருக்கிறார், கர்த்தர் நமக்கு நல்ல ஸ்தோத்திரம் வழிகாட்டியா இருக்கிறார். ஆனாலும் என் கண்கள் குருடாய் போக காரணம் என்ன? ஆனாலும் என் பாதைகள் மங்களாய் மாற காரணம் என்ன? ஆனாலும் என்னுடைய பாதைகள் கோணலாய் போக காரணம் என்ன? ஆனாலும் என்னுடைய வழிகள் எனக்கு தெரியாம போக காரணம் என்ன? கர்த்தர் என் வாழ்க்கையில் எதை அனுமதிக்கலையோ அதை செய்ததால் வந்த வினை அத்தனையும். எதை வந்த வினை? கர்த்தர் என் வாழ்க்கையில் எது எனக்கு வேண்டாம் என்றாரோ அதை நான் தொட்டதால் வந்த வினை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனையோ விசை கர்த்தர் புத்தி சொன்னார். ஆனா ஜனங்கள் என்ன பண்ணல, கேட்கல. எவ்வளவோ விசை அடிச்சு பார்த்தாரு, அன்பா சொன்னாரு, ஆறுதலா சொன்னாரு, கட்டளையா சொன்னாரு, வெளுத்தும் சொன்னாரு. ஆனா ஜனங்கள் என்ன பண்ணல, கேட்கல. கடைசியுடைய பாதை எப்படிப்பட்டதா போயிருச்சு? குருடர்களை போல. இன்றைக்கு ஏன் என் வாழ்க்கை குருடனை போல இருக்கு? ஏன் என்னால எதுவுமே செய்ய முடியல? எது செய்ய நடத்தாலும் எனக்கு ஒரு உதவி என்ன பண்ணுது, ஒரு கை எனக்கு என்ன பண்ணுது, சப்போர்ட்டுக்கு தேவைப்படுது. காரணம் என்ன? என்னால் ஏன், என்னுடைய கரத்தினால், என்னால் ஏன் என்னுடைய பலத்தினால் நிற்க முடியல? என்னைக்காவது யோசிச்சது உண்டா? ஏன் ஆண்டவரே என்னால நிக்க முடியல? ஏன் ஆண்டவர் எனக்கு பலன் இல்லாம போச்சு? ஏன் ஆண்டவர் எனக்கு தகுதி இல்லாம போச்சு? ஏன் தகுதியை நான் இழந்தேன்? கேட்டது உண்டா? சரிக்கு சமமாய் அநேகர் இருந்தாலும் என்னுடையதான ஸ்தோத்திரம் அளவு மாத்திரம் ஏன் குறைந்ததா இருக்கு? தாவீது கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு முன்பாக 7 குமாரர்கள் இருந்தும் என்னுடைய அளவு மாத்திரமே குறைந்திருக்கு. 7 பேரும் போர் வீரர்கள், 7 பேரும் தேசத்துக்காக யுத்தம் செய்யக்கூடியவர்கள். ஆனாலும் என்னுடைய அளவு ஏன் குறைஞ்சது? சற்று ஏன் சறுக்கி இருக்கு? எனக்கு ஏன் கனம் இல்லை? எனக்கு ஏன் மரியாதை இல்லை? எனக்கு ஏன் ராணுவத்தில் இடம் இல்லாம போச்சு? என் தகப்பன் ஏன் என்னை ராணுவத்தில் சேர்க்காமல் போனால்? என்னை ஏன் ஆடு மேய்க்கும்படி அனுப்பிவிட்டார்? நம்ம யாராவது கேட்டிருக்கோமா அப்படி? எனக்கு மட்டும் ஏன் இப்படி பண்ணாங்க? எல்லோருக்கும் நன்றாய் செய்தவர்கள் எனக்கு மாத்திரம் ஏன் சூனியம் செய்தார்கள்? கேட்டிருக்கோமா? அதுக்கு பதில் கிடைச்சிருக்கா? அப்ப என்னுடைய பாதை எனக்கு கடினமா இருக்கு என்றால்
அந்த பாதை எனக்கு ஏன் கடினமா ஆயிற்றுன்ற கேள்வி எனக்கு வேணும். சிம்சோனுக்கு அதுக்கான அந்த நுண்ணறிவு என்ன இல்ல? அப்ப இல்ல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த நுண்ணறிவு என்ன இல்ல? இல்ல. வாழ்க்கை போகுது. வாழ்க்கைன்னா ஏத்த இறக்கம் வரத்தான் செய்யும். கசப்பு வெறுப்பு இருக்கத்தான் செய்யும். அதனால வாழ்க்கை என்பது இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு நாம் அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையினுடையதான பாதைகளை நாம் சரியாய் நிர்ணயம் பண்ணாமல், அதை ஸ்தோத்திரம் சீர்படுத்தாமல் நாம் பாட்டு கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். காரணம், வேதத்தை உதாரணமாய் கொண்டு சில பாதைகள் முட்கள் இருக்கதான் செய்யும், சில இடங்கள்ல கற்கள் இருக்கதான் செய்யும், சில இடங்கள்ல தண்ணீர்கள் பெருக்கெடுத்து ஓடத்தான் செய்யும், கடந்து போறதுதான் புத்திசாலித்தனம்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அதெல்லாம் ஏன் என் பாதைக்கு வந்துச்சுன்ற கேள்வி என்னைக்காவது கேட்டிருக்கோமா? அத்தனைக்கும் ஒரே காரணம், என் வாழ்க்கையில் கர்த்தர் எதை வேண்டாம் என்று என் தாயின் கர்ப்பத்தில் என் கரு உருவாகும் போதே எனக்கு தீர்க்க தரிசனமாய் உரைத்தாரோ அதை நான் செய்ய தவறியதால் வந்தது. யார் ஒருவர் கர்த்தருடைய காரியம் செய்ய தவறுகிறோமோ அவர்கள் பாதையும் தவறான இடத்துக்கு தான் கொண்டு போய் என்ன பண்ணும் முடியும். அது மங்களாய் கூட போகும் பாதைகள், அது வேறு. இப்ப சிம்சனுடைய வாழ்க்கையில முழுக்க 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 அவருடைய கண்கள் பிடுங்கப்பட, அவனுடையதான பார்வை பறிக்கப்பட, அவனுடையதான ஸ்தோத்திரம் போகிற வழிகள் அவன் அறியாமல் போக காரணம் என்ன? அவன் கர்த்தர் சொன்னதை சரியாய் செய்யவில்லை. சிம்சோனுக்கு நல்லா தெரியும், தன்னுடையதான சிரசில் இருக்கிறதான முடியானது சரிக்கப்படாமல் இருக்கிற வரைக்கும் அவருக்குள் இருக்கிற பலனை யாராலையும் யூகிக்க முடியாது. ஆமாவா இல்லையா? கவனிக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். சிம்சோனுக்கு நல்லா தெரியும், எனக்குள் இருக்கிற பலன் எவ்வளவு பெரியதென்று. எதிரியானவன் எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் அவனால் என்னுடைய பலத்தை என்ன பண்ண முடியாது, யூகிக்க முடியாது என்பது சிம்சோனுக்கு நல்லா தெரியும். நமக்கும் தெரியும், எனக்கு முன்பாக எவ்வளவு பெரிய பாளையம் வந்தாலும் என் பட்சத்தில் இருக்கிறவர் யார் என்பது எனக்கு நன்றாக தெரியும். என்னுடையதான பலன் எதுன்னு எனக்கு தெரியும். சிம்சோனுக்கு அது போலதான் தெரியும். ஆனா சிம்சோன் என்ன பண்ணல, அதை சரியாக பராமரிக்க முடியல. அதே போல சிம்சோன் நசரேய விரதம் இருக்கிறதுனால அவன் செத்ததை என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. செத்த வீட்டுக்கு என்ன பண்ணக்கூடாது, திராட்சரஸ் என்ன பண்ணக்கூடாது, முடி என்ன பண்ணக்கூடாது, இது எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சிம்சோனுக்கு நல்லா தெரியும். ஏன்னா சிம்சனுடைய அபிஷேகம் நான் பார்த்த வரைக்கும் மற்றவர்கள் எப்படியோ, சிம்சனுடைய கரு உருவாகுவதற்கு முன்பே சிம்சனுடைய தாய்க்கு கர்த்தர் கொடுத்ததான ஒரு கட்டளை என்னன்னா, நீ திராட்சரஸ் என்ன பண்ணக்கூடாது, நீ செத்த வீட்டுக்கு என்ன பண்ணக்கூடாது, நீ செத்ததை என்ன பண்ணக்கூடாது. காரணம் என்ன? உனக்குள் போகிறது உன் கருவுக்குள் போகும். உன் கருவுக்குள் போகுவதற்கு செத்த காரியங்கள் உள்ள செல்லும்னா அது என்னுடையதான ஸ்தோத்திரம் திட்டத்தை என்ன பண்ணிரும், கெடுத்துரும். நான் இப்படிப்பட்ட ஒரு கருவை இந்த உலகத்துக்கு நான் கொண்டு வர விரும்புறேன். ஒரு நஸ்ரேயன் அப்படிங்கிற ஒரு கருவை நான் கொண்டு வர விரும்புறேன். பூமிக்குள் பிறந்ததுக்கு அப்புறமா அவன் நஸ்ரேயனா இருப்பதை விட எனக்கு அவன் உன் கருவுக்குள் இருக்கும்போது நஸ்ரேயன் என்ன பண்ணணும். அப்ப சிலருடையதான கர்ப்பத்தில் இருக்கும் போதே கர்த்தர் அந்த பிள்ளைக்கான அழைப்பையும் தரிசனத்தையும் அபிஷேகத்தையும் கொடுக்கிறாரா இல்லையா? அதனாலதான் ஏசாயா சொல்றாரு, என் தாயின் கருவில் உருவாகும் முன்னே, என் தாயின் கருவில் உருவாகும் முன்னே. அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். சிலருக்கு அது ஆரம்பத்தில் தெரியும், சிலருக்கு காலங்கள் கடந்து போறப்பதான் தெரியும். ஆனா சிம்சோனை பொறுத்தவரை அவனுடைய காரியங்கள் நன்றாக தெரியும். தெரிந்திருந்தும் செத்த சிங்கத்தின் ஸ்தோத்திர சரீரத்துக்குள் இருந்த தேனை அவன் எடுத்து என்ன பண்ணான், சாப்பிட்டான். தேனை என்ன பண்ணா, சாப்பிட்டான். அவன் திருமணம் பண்ணக்கூடாது. திருமணத்துக்காக பொண்ணு என்ன பண்ண ஆரம்பிச்சான், போற இடத்துலலாம் பார்க்க ஆரம்பிச்சான். யுத்தத்துக்கு போக சொன்னா, இல்ல மாமா வீட்டுக்கு போக சொன்னா, இல்ல நியாய தீர்ப்பு பண்ண சொன்னா, போற இடத்துல யாரை பாக்குறது, நம்பாலு அங்க இருக்கிற அழகான பெண்களை எல்லாம் என்ன பண்றது, கவனிக்கிறது.
அதோடு விட்டாரா? திருமணமும் பண்ணார். அதோடு விட்டாரா? சில வாக்குவாதங்கள் வந்துருச்சு குடும்பத்துல. ஏன்னா பண்ணக்கூடாதுன்னு சொன்னது திருமணம், பண்ண அப்புறம் வாக்குவாதம் வராம என்ன ஆகும்? வந்துருச்சு. இப்ப சண்டை, மாமனாருக்கு மருமகனுக்கு சண்டை. 300 நரிய பிடி, 2 கட்டு, வாழை கொளுத்து, மாமனார் சொத்த பூரா என்ன பண்ணு? அழிச்சு. ஒருவருக்கு விரோதமா எழும்புகிற கொடிய எண்ணங்கள் யாருக்குள்ள வருது? சிம்சோனுக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட அழைப்பை கொடுத்தாரு? அவன் பராமரிக்க வேண்டியவன். அவன் யார்? பராமரிக்க வேண்டியவன். வேலி பயிரை என்றைக்கும் மேய கூடாது, மேய்ப்பன் மந்தைய சிதறடிக்க கூடாது. அப்படிப்பட்டதான வாழ்க்கையை தான் சிம்சோனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆனா சிம்சோன் என்ன பண்ணல? செய்யல. எல்லாவற்றுக்கும் மேல வேசிகளை தேடி என்ன பண்ண ஆரம்பிச்சான்? இது எல்லாத்துக்கும் மேல, இது எல்லாத்துக்கும் மேல அப்படி போனவன் அவள் மடியில் படுத்திருக்கும் பொழுதுதான் அவள் 3 விசை கேட்டா, உன் பலன் எதற்குள் இருக்கும்? ஒரு நல்ல தேவ மனிதனா இருந்தா, நல்ல அபிஷேகம் உள்ளவனா இருந்தா, தேவனை 3 வேளை நமஸ்கரிக்கிறவனா இருந்தா, அல்லது ஒவ்வொரு நாளைக்கு ஒரு முறையாவது தேவனோடு நேரத்தை செலவிடக்கூடிய நல்ல தேவ மனுஷனா இருந்தா, அந்த ஆவி எதுன்னு பகுத்தெரிஞ்சிருக்க முடியுமா? முடியாதா? இவன் தேவன் கொடுத்த ஆவியவே என்ன பண்ணிட்டான்? இழந்ததுனால அவ என்ன நோக்கத்தோடு தன்னோட பேசுறான்றது கூட என்ன பண்ண முடியல. இதுக்கெல்லாம் மூல காரணம் எது? உனக்கு கொடுத்த நஸ்ரேய அபிஷேகத்தை நீ கெடுத்ததால வந்த வினை. இஸ்ரவேல் ஜனங்களுடையதான பார்வை மங்க காரணம் என்ன? கர்த்தர் கொடுத்த அழைப்பில் நிற்கல, கர்த்தர் கொடுத்த தரிசனத்துல நிக்கல, கர்த்தர் காண்பித்த பாதையில நடக்கல, கர்த்தர் சொன்ன கட்டளைகளுக்கு கீழ்ப்படியல, கர்த்தர் கொடுத்த தேசத்துல வாழல. கர்த்தர் சேரக்கூடாத ஜனத்தோடு இவர்கள் என்ன பண்ணாங்க? சேரவும் செஞ்சாங்க. இத்தனையும் செஞ்சிட்டு இப்ப எப்படி இருக்கிறாங்க? குருடர்களை போல. எப்படி இருக்கிறாங்க? குருடர்களை போல. இன்றைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு நல்ல ஆழமான புரிதல் என்னன்னா, நான் குருடனாய் போகாமல் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய குருடனாய் நான் மாறாமல் இருக்க வேண்டும். மாம்ச குருடனாய் இருப்பது வேறங்க. ஆவிக்குரிய குருடனாய் மாறிவிட்டால் என்னுடைய ஆவியை, முறிந்து போன என் ஆவியை திரும்ப எழுப்பிக்க யாருமே இந்த உலகத்துல என்ன இல்ல. இயேசுவை தவிர யாருமே இல்லை. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் சரீரத்தில் குருடர்கள்னு சொல்லல, ஆவிக்குரிய குருடர்கள் சொல்றாங்க. மனக்கண்கள் என்ன பண்ணல? திறக்கப்படல. என் மனக்கண்களை திறந்தருளும், என் மனக்கண்களை திறந்தருளும் கதறுகிற அளவுக்கு யார் போயிட்ட? இஸ்ரவேல் ஜனங்கள். மனக்கண்கள் குருடாய் போக காரணம் என்ன? என் அபிஷேகத்தை நான் கெடுத்தது, என் ரட்சிப்பை நான் கெடுத்தது, என் தரிசனத்தை நான் கெடுத்தது. ஒரு முறை உபவாச ஜெபத்துல அந்த வார்த்தை எனக்கு ஆண்டவர் அதிகமா பாரமாக்குனார். என் மேல் போட்ட பாரத்தை, என் மேல் கொடுத்த சுமையை நான் ஏன் சுமக்கல? எனக்கு கொடுத்த சுமை என்ன சுமை? அபிஷேகம் ஒரு சுமை, அதை பத்திரமா கொண்டு போகணும். தரிசனம் ஒரு சுமை, பத்திரமா நிறைவேற்றணும். வாக்குத்தத்தம் ஒரு சுமை, காத்திருக்கணும். என் மேல் கர்த்தர் வைத்த சுமை, அதை காப்பாற்ற முடியவில்லை என்றால் நான் அதற்கு பிரயோஜனமானவன் இல்லை. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அநேக சுமைகள் கொடுத்தாலும் நடத்துவதற்கு யார் இருந்தா? முன்னணியில கர்த்தர் இருந்தார். இன்றைக்கு கழுதைகளை நம்ம பார்க்கிறோம். கழுதைகள் மேல எவ்வளவோ சுமை என்ன பண்ணியிருப்பாங்க? வைத்திருப்பாங்க. சிலர் மண் மூட்டைகள் என்ன பண்ணுவாங்க? வைப்பாங்க. சில துணி மூட்டைகளை வைப்பாங்க. சிலர் கட்டைகளை வைப்பாங்க. ஆனா ஸ்தோத்திரம், கழுதை மேல அந்த சுமையெல்லாம் வச்சுட்டு கழுதையை பாட்டுக்கு என்ன பண்ண மாட்டாங்க. ஓ, இப்ப தாராபுரத்துல இருந்து நான் சில கழுதைகளை பிடிச்சி அந்த கழுதைங்க மேல மூட்டைகளை வச்சு வெயிட்டை வச்சு நீ நேரம் என்ன பண்ணு, திருச்சியில் இருக்க எங்க அப்பா வீட்டில் போய் என்ன பண்ணி எல்லாத்தையும் சேர்த்துனா அந்த கழுதை நேரம் திருச்சிக்கு போயிருமா? நடத்த யாரு வேணும்? அந்த கழுதையின் உரிமையாளர் அந்த கழுதைக்கு முன்பாகவோ அந்த கழுதைக்கு பின்பாகவோ போகணுமா இல்லையா? மோசேக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? என் மகிமை உனக்கு முன்னால் என்ன பண்ணும்? நான் உனக்கு முன்னாக போவேன், கர்த்தருடைய மகிமை உனக்கு பின்னால் என்ன பண்ணும்? காக்குன்னு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரா இல்லையா? இப்போ உன் மேல எத்தனையோ சும்மா இருக்கட்டும், உனக்கு முன்னும் பின்னும் நடத்துறது யார்? அவர் இருக்கும் பொழுது உன் பாதை எப்படி கோணலா மாறும்?
அவர் இருக்கும் பொழுது உன் பார்வை எப்படி மங்களா மாறும்? அவர் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை ஏன் தரிசனம் இல்லாம மாறப்போகுது? காரணம் என்ன? இப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாகவும் இல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்பாகவும் இல்ல. காரணம், அவர் அவர்களை விட்டு வெளியேறி விட்டார். அவர் அவர்களை விட்டு வெளியேறினதுனால இப்ப சுமை பாரமாச்சு, பார்வை மங்கலாச்சு, பாதைகள் கோணலாச்சு, வாழ வழி இல்லாமல், உதவி செய்ய யாரும் இல்லாமல் கைவிடப்பட்ட நிலைமை. யாருக்கு? அபிஷேகத்தையும் தீர்க்க தரிசன வார்த்தையையும் வாக்கு தத்தங்களையும் கர்த்தர் கொடுத்த தரிசனத்தையும் கர்த்தர் கொடுத்த ஊழியத்தையும் கர்த்தர் கொடுத்த சபையையும் எவன் ஒருவன் அலட்சியம் பண்ணுகிறானோ அவன் வாழ்க்கை கைவிடப்பட்ட வாழ்க்கை என்பதை சபையார் நன்றாக புரிந்து கொள்ளணும். குருடரை கண்கள் பார்க்க வைக்கிறது வேற, மரித்தவனை இவரோட எழுப்புறது வேற. பட் நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல, அவருடைய பெயரே என்ன? நியாயம் தீர்க்கிறவர். அவர் பெயரே என்ன? நியாயம் தீர்க்கிறவர். ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அவர் அது மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட நியாயாதிபதிக்கு முன்பாக, ஆண்டவரே நான் உங்க பிள்ளை தானே, என் ரத்தம் உங்க ரத்தம் எனக்காக தானே சிந்தப்பட்டுச்சு, என்னைய கொஞ்சம் மன்னிச்சு ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கேட்டா அப்படியே பக்க வாட்டு வழியா போன்னு விட்டுருவாரா? பெத்த தகப்பனே பிள்ளை தப்பு பண்ண பெரம்பெடுத்து வெளுக்கும் பொழுது அடிச்சதுக்கு அப்புறம் தான் மருந்து போடுவாங்க. அது ரெண்டாவது விஷயம். அடி விழுந்துரும், அப்புறம் தான் அதுக்கு வைத்தியம் என்ன பண்ணும் நடக்கும். கர்த்தருடைய சமூகத்திலும் அவருடைய பிள்ளைகளாய் இருந்து, அவருடைய ரத்தத்தில் பங்கு உள்ளவர்களாய் இருந்து, அவருடைய சரீரத்தில் பங்கு உள்ளவர்களாய் இருந்து, அவருடைய பாடுகளை நான் பங்கு உள்ளவனாய் இருப்பேன் என்று சொல்லியும், அவருடைய உயிர்த்தெழுதலை நான் பங்கு உள்ளவனாய் இருப்பேன் என்று சொல்லியும், நான் அதை தவிர வேறு பாதையில் போனா என் பாதை எப்படி ஆயிரும்? கைவிடப்பட்டு பாதை என்ன ஆயிரும்? கைவிடப்பட்டு. அப்ப நான் கைவிடப்படாம இருக்கணும்னா எனக்கு கொடுத்ததை நான் ஜாக்கிரதையா என்ன பண்ணணும்? பார்த்துக்கணும். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் ஸ்தோத்திரம் மகிமையை இழக்க காரணம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வையை இழக்க காரணம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய வழியில் இருக்கிற கோணல்கள் உருவாக்கப்பட காரணம் என்ன? முழுக்க முழுக்க கர்த்தருக்கு கீழ்ப்படியாம கர்த்தர் வேண்டாம் என்று சொன்னதை வேண்டும் என்று சொன்னதுனால. இன்றைக்கு எத்தனை பேர் அந்த அனுபவத்தை உணர்ந்திருக்கீங்க வாழ்க்கையில்? ஆவியானவர் உணர்த்திருப்பார் இருதயத்துல, வேண்டாம், அந்த பொருளை வாங்காத, அந்த இடத்துக்கு போகாத, அந்த மனுஷனோடு தொடர்ந்து நீ இப்படிப்பட்ட வார்த்தைகளை என்ன பண்ணாத, தொடர்ந்து பேசாத, தொடர்ந்து அந்த நபருக்கு நீ செல்போன்ல என்ன பண்ணாத, டெய்லி என்ன பண்ணாத, பேசாத. இது எல்லாமே உன் வாழ்க்கைக்கு பெரிய விளைவுகளை கொண்டு வரும், பின் நாட்கள்ல உனக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு ஆரம்ப கட்டத்திலேயே சில ஏவுதலை கர்த்தர் இருதயத்துல கொடுத்திருப்பார். ஆனா அதையெல்லாம் மீறி என்ன நடக்க போகுது, அந்த என்ன நடக்க போகுதுன்னு நம்ம வச்ச அந்த வார்த்தை தான் பெரிய சிக்கல்கள் என்ன பண்ணுச்சு, பிரிவுகள் என்னாச்சு, கைவிடப்பட்ட சூழ்நிலை என்னாச்சு? காரணம் என்ன? வேண்டாம் என்று சொன்னதை வேண்டும் என்று எடுத்துக்கொண்டதுனாலதான். ஸ்தோத்திரம். ஆனாலும் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், அவர்களை நான் கைவிட மாட்டேன், அவர்களை நான் கைவிட மாட்டேன். என் ஜனங்கள் எவ்வளவோ செஞ்சிருக்கட்டும், ஆனா அவர்களை நடத்த வேண்டிய கடமை யார்கிட்ட இருக்கு? தகப்பன் என்னைக்கும் தன் பிள்ளைகளை மறக்கிறது இல்லை. பொல்லாத தகப்பனும் பொல்லாத தாய்களும் இந்த உலகத்தில் இருக்கிற அவர்களே தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை செய்ய நினைக்கிறப்ப அவர்களை பார்க்கிலும் பரம பிதா பரம தகப்பன் நம்மை நடத்துவதில் அவ்வளவு கரிசனை உள்ளவராக என்ன பண்றாரு இருக்கிறார். இன்றைக்கான வார்த்தை என்னவென்றால், அறியாத வழியில் நடத்துகிற தேவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் பாதை எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா கர்த்தரன் என்ன பண்ணுவார்? நான் செஞ்ச தவறுக்கு நான் எங்க நிக்கிறேன்னு எனக்கு தெரியல, ஆனா கர்த்தர் என்ன பண்ணுவார்? எப்ப தெரியுமா? என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் என் வருத்தத்தை தேவ சமூகத்தில் தெரிவித்தால் அவரை நடத்த போதுமானவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்தில் உட்கார்ந்து இருக்கிறப்ப வருத்தத்தை தெரிவித்தார்கள். என் வருத்தத்தை நான் கர்த்தருக்கு தெரியப்படுத்த, நான் செய்தது தவறு ஆண்டவரே, ஆனா நான் வருத்தப்படுறேன், எனக்கு நியாயம் உண்டாகுமான நிச்சயம் நியாயம் உண்டாகும். யார் கர்த்தருடைய சமூகத்துல நான் செய்த தவறுக்கு வருத்தப்படுகிறார்களோ, நான் தவறு செய்தது உண்மை, நான் ஆகாத வழியில பிரயாணித்தது உண்மை,
நான் அபிஷேகத்துக்கு விரோதமா செயல்பட்டது உண்மை. நான் ஊழியத்துக்கு விரோதமா, ஊழியக்காரருக்கு விரோதமா, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சது உண்மைன்னு யாரு தேவ சமூகத்துல மனம் வருந்தி வருத்தப்படுகிறார்களோ அதை பேதுரு செய்தார். காட்டி கொடுத்தது நான் தான். வெளியில வந்து மனம் கசந்து அழுகிறது வேற, மனம் கசந்து அழுகிறது வேற. மனுஷனை நம்ப வைக்க கண்ணீர் விட்டா போதும், ஆனா கர்த்தரை நம்ப வைக்கணும்னா இருதயத்திலிருந்து வார்த்தை வரும். இருதயத்திலிருந்து வார்த்தை வரும். அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் வருத்தப்பட்டதால வந்த வார்த்தை தான் இப்ப நம்ம வாசித்த வார்த்தை. அவ்வளவு தவறு செஞ்சாங்க, தவறையெல்லாம் ஒத்துக்கொண்டு அதுக்கான தண்டனையும் பெற்றுக்கொண்டு தேவனுடைய நியாயத்துக்காக என்ன பண்ணாங்க? காத்திருந்தாங்க. அப்படி காத்திருந்தவங்களை பார்த்து தான் வார்த்தை சொல்லுகிறது. திருப்பி கொடுங்கள் ஏசாயா 42. ஏசாயா 42ல அந்த மேல இருக்கிற வசனத்துல இருந்து வாசிக்கலாமா? ஏசாயா 42 13 இருந்து வாசிக்கலாமா? கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரரை போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். நான் வெகு காலம் மௌனமா இருந்தேன், சும்மா இருந்து எனக்குள்ளே அடக்கி கொண்டிருந்தேன். இப்பொழுது பிள்ளை பெறுகிறவளை போல சத்தமிட்டு அவர்களை பாழாக்கி விழுங்குவேன். யாரை பாழாக்கி விழுங்குவாராம்? தம்முடைய ஜனங்கள் கைவிடப்பட்டு போகும்படி அவர்களை நடத்தினதான சத்துருக்களை எல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? பாழாக்கி விழுங்குவேன். உங்களுக்கு ஒரு குடும்பத்தை குறித்து நான் சொல்ல விரும்புறேன். இந்த உலகத்தின் முதல் குடும்பமாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆதாம் ஏவாளின் குடும்பத்திற்குள் அந்த குடும்பத்தை கர்த்தர் அவ்வளவு நேர்த்தியாக செம்மையாக வணைந்திருந்தும் அந்த குடும்பம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகும்படி செஞ்சது யாரு? சத்துரு. அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக நேர்மையான வாழ்க்கையை தான் வாழ்ந்தாங்க. அவங்க கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமான வாழ்க்கையை தான் வாழ்ந்தாங்க. ஆனாலும் அவர்கள் தேவனை விட்டு, ஏதேன் தோட்டத்தை விட்டு தேவனாலேயே விரட்டி அடிக்கும்படி செஞ்சது யாரு? இப்ப கர்த்தருடைய வார்த்தை, அவர்களை விழுங்குவார். அவர் சத்துருக்களை மிதித்து கெர்ஜிக்கிற சிங்கத்தை போல, பிள்ளை பெறக்கூடிய அந்த சகோதரியினுடையதான அந்த சத்தத்தை போல எழும்பி தம்முடைய ஜனங்களை, இப்படிப்பட்ட நிந்தனைகளுக்கு நேராய் தள்ளினவர்களை அவர் முறியடிப்பதற்காக அவர் எழும்புவார். சிம்சோனுக்காக கர்த்தர் எழும்பினாரா இல்லையா? எத்தனையோ தவறுகள் சிம்சோன் செய்திருந்தோம், உண்மையா இல்லையா? எத்தனையோ தவறுகள் சிம்சோன் செய்திருந்தோம். ஒரு விசை மனம் கசந்து, இந்த ஒரு விசை எனக்கு இறங்குங்கப்பான்னு சிம்சோன் கேட்ட அந்த ஒரு வார்த்தைக்காக சிம்சோனுக்கு முன்பாக இருந்ததான அத்தனை பேரையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? அழித்து போடும்படி பலனை சிம்சோனுக்குள் கர்த்தர் வைத்தார். அப்ப என் சத்துருக்களை நான் மேற்கொள்வதற்கு நான் என் சத்துருக்களை, என்னை பாழாக்கினவர்களை, என்னை குருடனாக்கினவர்களை, என் வழியை அழித்து போட்டவர்களை, எனக்கு முன்பாக தடைக்கற்களை இருந்தவர்களை நான் அழித்து போட வேண்டும் என்றால் யாருடைய பலன் எனக்கு தேவை? தேவனுடைய பலன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி என் கண்களை நான் ஏறெடுப்பேன் சொன்னால், வானத்திற்கும் பூமிக்கும் சர்வத்திற்கும் அதிபதியாக இருக்கிறதான என் கர்த்தராம் இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து எனக்கு என்ன உண்டாகும்? ஒத்தாசை உண்டாகும். அந்த ஒத்தாசை எனக்கு முன்பாக இருக்கிற பர்வதங்களையும் மெழுகு போல உருகி போக பண்ணுகிற பலன் யாருடைய கரத்திலிருந்து வருமா? தேவனுடைய கரத்திலிருந்து. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நான் அவர்களை என்ன பண்ணுவேன்? விழுங்குவேன். அதற்கப்புறம் தான் சொல்றாரு வார்த்தை, நான் மலைகளையும் குன்றுகளையும் பாழாக்கி அவைகளில் உள்ள பூண்டுகளை எல்லாம் வாட பண்ணி ஆறிலே திட்டுகளாக்கி ஏரிகளை வற்றி போக பண்ணுவேன். குருடரையும் அவர்கள் அறியாத வழிகளை நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். கர்த்தர் கொடுக்கிற அந்த உன்னதமான வார்த்தை என்னன்னா, எனக்கு முன்பாக எத்தனையோ கோணல்கள் இருக்கட்டும், எத்தனையோ அழிவுகள் இருக்கட்டும்,
எத்தனையோ நாசமோசங்கள் இருக்கட்டும், ஆனால் நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு திரும்புவேன் என்றார். நான் மீண்டும் கர்த்தருடைய சமூகத்துக்கு திரும்புவேன் என்றார். அத்தனையும் எனக்கு திருப்பி கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நான் பார்வையை இழந்திருக்கலாம், நான் பாதையை இழந்திருக்கலாம், நான் பாதுகாப்பை இழந்திருக்கலாம், நான் உதவியின் கரத்தை இழந்திருக்கலாம். ஆனால் நான் மீண்டும் கர்த்தருடைய சமூகத்துக்கு திரும்புவேன் என்றால், நான் மனம் கசருவேன் என்றால், நான் வருத்தப்படுவேன் என்றால், தேவனே எனக்கு உதவி செய்யுங்கன்னு நான் தேவனுடைய கரத்தை நான் ஸ்தோத்திரம் எதிர்பார்ப்பேன்னு சொன்னால், எனக்கு உதவ அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அறியாத வழிதான் ஆனால் நடத்துவார். அல்லேலூயா. தெரியாத பாதை தான் நடத்துவார். கோணலான பாதை தான் நடத்துவார். பாழாக்கும் ஸ்தோத்திர விஷயங்கள் நடக்கிற இடம் தான் நடத்துவார். வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி தூதர்களை உனக்கு என்ன பண்ணுவார்? அனுப்பி வைப்பார். உனக்கு முன்பாக நான் சென்று கோணாளர்கள் என்ன பண்ணுவேன்? செவ்வையாக மாற்றின அவர் முன்பாக செல்லுவார். உடன்படிக்கை பெட்டி முன்பாக என்ன பண்ணும்? செல். உடன்படிக்கை பெட்டி என்பது கர்த்தருடைய பிரசன்னம். அதனாலதான் யோசுவாவுக்கு சொன்னாரு, தேவனுடைய பெட்டியை சுமக்கிற ஆசிரியர்கள் முதலாவது என்ன பண்ணட்டும்? கடந்து போகட்டும். எனக்கு முன்பாக பிரசன்னம் செல்லணும்னா, எனக்கு முன்பாக மகிமை வெளிப்படணும்னாக்க, எனக்கு முன்பாக அற்புதங்கள் நடக்கணும்னாக்க, எனக்கு முன்பாக ஆச்சரியங்கள் நடக்கணும்னாக்க, நான் தேவன் வசமா என்ன பண்ணணும்? திரும்பணும். அறியாத வழிதான். நீங்க நடக்க ஆயத்தமாயிட்டீங்க. நீங்க நடக்கணும்னாக்க யாருடைய துணை தேவைப்படுகிறது? தேவனுடைய துணை தேவைப்படுகிறது. என்னை நடத்துங்கப்பான்னு நீங்க ஒரே ஒரு விஷயம் தேவன் பக்கம் திரும்பினீங்கன்னாக்க அவர் உன்னை நடத்தி கொண்டு போகும். அறியாத பாதை தான், அறியாத பாதை தான். ஸ்தோத்திரம். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை ஒரு வாசிங்க. ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதன் 11வது வசனத்தை வாசிங்க. 2:11. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும் நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். இங்க போவாஸ் ஒரு வார்த்தை ரூத்தை பார்த்து என்ன வார்த்தை சொல்றாரு? நீ எல்லாத்தையும் விட்டு எங்க வந்திருக்கிற? நீ அறியாத ஒரு பாதையில். எல்லாத்தையும் விட்டு நீ எங்க வந்திருக்கிற? அறியாத தேசத்துக்கு, அறியாத இடத்துக்கு. எதுவுமே வேண்டாம், இந்த புதிய பாதையை தேர்ந்தெடுத்த பத்தியா? எனக்கு தெரியும். என்ன தெரியும்? எனக்கு தெரியும். கர்த்தருக்கு முன்பாக மறைமுகமானது ஒன்றும் இல்லை, அவருக்கு அனைத்தும் தெரியும். நான் விட்டு வந்தது அவருக்கு தெரியும். நான் சீர்குலைஞ்சு கடந்தது உண்மைதான், ஆனா சீர்படும்படி வந்தது கர்த்தருக்கு தெரியும். நான் ஸ்தோத்திரம் மரித்தவரிடத்தில் கிடந்தவன் தான், ஆனால் உயிரடைய வேண்டும் என்று வந்தது கர்த்தருக்கு தெரியும். எனக்கு பழக்கமான அத்தனை பேரையும் எனக்கு இவர்களுடைய உறவு வேண்டாம், எனக்கு என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று வந்தது கர்த்தருக்கு தெரியும். இப்போ போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்றாரு, நீ அறியாத தேவனுக்கு, அறியாத ஜனத்துக்கு, அறியாத தேசத்துக்கு வந்திருக்கிறாய். எனக்கு என்ன பண்ணும்? தெரியும். ஆனா நீ இந்த அறியாத இடத்துல யாரை நம்பி வந்த? உன்னுடைய தேவன், என்னுடைய தேவன். உன்னுடைய தேவன் யாரு? ஏகோவா. அவரே எனக்கு தேவன். உன்னுடைய தேவன் யாரு? உலகை ரட்சிக்கிற இரட்சகராம் இயேசு கிறிஸ்து, அவரே எனக்கு தேவன். உன்னுடைய தேவன் யாரு? மரித்தோரை உயிர்த்தெழ செய்தவர், அவரே எனக்கு தேவன். உன்னுடைய தேவன் யாரு? மரணத்தை ஜெயித்தவர், அவரே எனக்கு தேவன். உன்னுடைய தேவன் யாரு? உயிரோடு இருக்கிறவர், அவரே எனக்கு தேவன். இயேசு எனக்கு வேணும் என்று சொல்லி இந்த அறியாத வாழ்க்கைக்குள் வந்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், கைவிடுவதற்கு அவர் மனிதன் அல்ல. இன்றைக்கு ஸ்தோத்திரம், ரட்சிக்கப்பட்டதான அனைத்து குடும்பங்களிலும் அவருடையதான சாட்சியை கேட்டு பாருங்க. ரட்சிப்பின் நிமித்தம் அவர்களை விரட்டி விட்டவர்கள் அநேகர். இயேசுவை ஏற்றுக்கொண்டதால விரட்டி விடப்பட்டவர்கள் அநேகர். இயேசுவினுடையதான ஆலயத்துக்கு போனதனால குடும்பத்தில் சேர்த்துக் கொள்ளப்படாமல் விரட்டிவிடப்பட்டவர்கள் அநேகர். ஆனா அவரெல்லாம் கர்த்தர் கைவிட்டாரா? எனக்கு இடையில ஒரு ஒரு ஊழியரோடு ஒரு நல்ல அறிமுகமானது. உடையதான வார்த்தையை கேட்டுடைய சாட்சியை கேட்கிறப்ப
இயேசுவை ஏற்றுக்கொண்டதால அவருடையதான 10வது 10th முடிச்சதுக்கு அப்புறமா 16 வயசுலயே அவரை வீட்டை விட்டு என்ன பண்ணிட்டாங்க, அனுப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட 6 வருஷம். எத்தனை வருஷம்? 6 வருஷம் வீட்டுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை, அண்ணனுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை, அக்கா தங்கச்சிக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை, அம்மாக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை, ஊருக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாமல் ஒரு இடத்தில் ஓசல் என்கிற பட்டணத்தில் அங்கே இருக்கிற பாலத்துக்கு கீழே 6 வருடங்கள் பிச்சைக்காரர்கள் மத்தியில் வாழ்ந்து அவர்கள் கொடுக்கறத சாப்பிட்டு அதோட ஸ்கூலுக்கு போய் அதோடு காலேஜுக்கு போய் இன்றைய கர்த்தருக்கு வைராக்கியம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் வேணால் யூடியூப்பில் போயிட்டு ஜூடா பென்னிகின் அப்படின்னு நீங்கள் பேரை டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் அவருடைய மெசேஜையோ அவருடைய சாட்சியோ நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அழகாக விளக்கம் கொடுத்துருப்பாங்க. இத்தனைக்கும் காரணம் எது? இயேசுவை ஏற்றுக்கொண்டதான். இந்த அறியாத பாதையில் வந்த அந்த தேவ மனிதனை கர்த்தர் என்ன பண்ணலை, கைவிடலை. இன்றைக்கு நடந்த சம்பவம் வேதத்தில் இல்லை, இன்னைக்கு ரூத்துக்கு இல்லை, இன்றைக்கும். ரூத்துக்கு மட்டும்தான் கர்த்தர் செய்வார் இல்லை, இன்றைக்கும் கர்த்தர் செய்வார். இன்றைக்கு இயேசு தான் முக்கியம். எனக்கு உலகம் முக்கியம் இல்லை, உலகத்தின் பழக்க வழக்கங்கள் முக்கியம் இல்லை, உலகத்தின் நண்பர்கள் முக்கியம் இல்லை, எனக்கு இயேசு தான் முக்கியம்னு சொல்லி மனம் வருந்தி வந்தால் நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம யாரை நம்ம கனப்படுத்துறோம், யாரை மகிமைப்படுத்துறோம், யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், யாரை நம்முடைய பாதைக்கு முன்பாக வைக்கிறோம்? மனிதர்களே. ஒருபால் மனிதரை முன்பாக வைத்தா, என் அப்பா எனக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கொடுப்பாங்க, எங்க அம்மா எனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பாங்க, என்னுடைய அண்ணன் என் தங்க எனக்கு என்னை நல்லா பார்த்துக்குவாங்க, எனக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க, எனக்கு அந்த தெரியாத ஊர் எனக்கு வேணாம், அறியாத ஊர் எனக்கு வேண்டாம், எனக்கு ஸ்தோத்திரம் நல்ல அறிமுகமான ஊர், நல்ல அறிமுகமான வாழ்க்கை எனக்கு போதுன்னு ஒருபால் என்ன பண்ணாங்க, பின்னிட்டு போனாங்க. ஆனா ரூத்தோ அறியாத ஜனங்கள் தான், அறியாத பாதை தான், அறியாத தேவன் தான், அறியாத வாழ்க்கை தான், பட் எனக்கு அதுதான் வேணும், எல்லாத்தையும் விட்டு வந்தாங்க. போதுண்டா அந்த வாழ்க்கை. அப்படி விட்டு வந்த ரூத்தை கர்த்தர் என்ன பண்ணல, கைவிடல. அவருடைய சட்டையின் கீழ் வந்த உனக்கு அவரால் என்ன ஆகும், நிறைவான பலன் உண்டாகும். அதுக்கு கீழே அப்படியே சொல்றாரு, எனக்கு தெரியுமா நீ அறியாத வாழ்க்கையை வாழ எனக்கு நல்லா தெரியுமா, இந்த ஊர்ல இருக்க யாரையுமே உனக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியுமா, உன் தெருக்குள்ள இருக்கிறவனுக்கு தெரியாதுன்னு தெரியும், உன் வீட்டுக்குள்ள இருக்கிறவனுக்கு தெரியாதுன்னு தெரியும், நீ இருக்கிற இடத்துல உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு எனக்கு தெரியும். காரணம் நீ என்ன மட்டும் நம்பி வந்திருக்கிறதுனால. எங்க திருமணத்தப்ப ஒரு வார்த்தைய என் மனைவி அழகா ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் உன்னைய நம்பி வரல, ஆண்டவரை தான் நம்பி வந்திருக்கேன். இந்த வார்த்தையை எத்தனை பேர் இப்போ கேட்டா அதிர்ச்சி, நல்ல அதிர்ச்சி ஆயிட்டு, எனக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னது, என்னத்தான் ஊழியக்காரா இருந்தாலும் ஒரு ஆசைன்னு ஒன்று இருக்கும்ல, ஒரு அன்புன்னு ஒன்று இருக்கும்ல, அன்னைக்கே போச்சு எனக்கு. சரி இருக்கட்டும், கர்த்தர் நல்லவர். இப்ப யாரை நம்பி யாரு வந்திருக்கிறாங்க, புருஷனை நம்பியா, கர்த்தரை நம்பி. யாரை நம்பி, கர்த்தரை நம்பி. அப்ப ரூத்துக்கு போபா சொல்ற ஒரு வார்த்தை, எம்மா உனக்கு தெரியாது எனக்கு தெரியும், பரவாயில்ல நான் நடத்துறேன். இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் அந்த வாசல் திறக்கப்பட்டுதான் இருக்கு. தெரியாதுதான், எனக்கு ஆராதிக்க தெரியாது பாஸ்டர், எனக்கு பாட தெரியாது பாஸ்டர், எனக்கு ஜெபிக்க தெரியாது, எனக்கு அபிஷேகம் தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, பட் எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன இருக்கு? எனக்கு விசுவாசம் இருக்கு, எனக்கு வாஞ்சை இருக்கு அப்படின்னா நடத்துறதுக்கு அவர் போதுமா? நடத்துறதுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா கர்த்தர் தெரிஞ்சுக்கிறது யாருன்னா, மூடர்களை வெட்கப்படுத்தும்படி யாரை தெரிஞ்சுக்கிட்டாரு, பைத்தியங்களை. அப்ப நானா யாரு, பைத்தியம். நாமெல்லாம் யாரு? ஆனா யாரை வெட்கப்படுத்தும் இந்த பைத்தியத்தை கர்த்தர் கொண்டு வந்திருக்காரு, ஞானிகளை. உனக்கும் மேலா இருக்கிறவங்கள, உனக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிறவங்கள, உன்னை விட 2, 3, 4 படி மேல இருக்கிறவங்கள வெட்கப்படுத்துறதுக்கு யாரை எடுத்திருக்கிறாரு, பைத்தியமான எண்ணான அந்த பைத்தியம் என்ன பண்ணும் தெரியுமா? பைத்தியம் என்ன பண்ணும் சொல்லுங்க? பைத்தியம் என்ன பண்ணும்? செஞ்சதையே செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
பைத்தியத்தை பார்த்துருக்கீங்களா? ஒன்று பண்ணதையே பண்ணிக்கிட்டு இருக்கும். அதனால தான் பைத்தியம்னு சொல்லுவோம். ஒன்று உடச்சிக்கிட்டே இருப்பான், இல்லைன்னா அடிச்சுக்கிட்டே இருப்பான், ஏதாவது ஒன்று செஞ்சதையே செஞ்சுக்கிட்டு இருப்பான், அடுத்து செய்ய தெரியாது. அதனால தான் அவனை பைத்தியம்னு சொல்றான். பைத்தியத்தை போல தேவ சமூகத்தை நாடிக்கொண்டோம் என்று சொன்னால், ஞானிகள் என்ன மகான்களே வந்தாலும் அவர்களை வெட்கப்படுத்த கர்த்தர் இந்த பைத்தியங்களுக்கு என்ன பண்ணுவார்? உதவி செய்வார். இந்த பைத்தியங்களுக்கு பாதையை காட்டுவார். இந்த பைத்தியங்களுக்கு கண்களை தெரிய பண்ணுவார். இந்த பைத்தியங்களுக்கு கோணங்களை செவையாக்குவார். இந்த பைத்தியங்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். உலகம் பைத்தியம்னு சொல்லட்டும், இந்த பைத்தியத்தை தெரிஞ்சு கொண்ட கர்த்தர் அவர் பைத்தியம் அல்ல, பைத்தியங்களை எல்லாம் ஞானவான்களாக்கி ஞானவான்களை எல்லாம் வெட்கப்படுத்தும்படி என்ன பண்ணுகிறவர்? செய்கிற தேவன். எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். நான் அறியாத மனுஷன்தான், நான் கர்த்தருக்கு தெரியும். நான் அறியாத வழியில் நடக்கிறேன், கர்த்தருக்கு தெரியும். அப்ப ரூத்துடைய வாழ்க்கையை கர்த்தர் எப்படி மாற்றி போட்டார்? அறியாத தேவன் தான், நம்பினதால். அறியாத ஜனங்கள் தான், நம்பிக்கையோடு இருந்தபடியால். அறியாத வீடு தான். ஏன்னா அந்த அம்மா திருமணம் ஆனதுலேருந்து எங்கதான், அதாவது பிறந்ததுலேருந்து எல்லாம் திருமணமாகி புருஷன் வீட்டுக்கு வருவாங்கன்னு பேர். ஆனால் இந்த அம்மா எங்கே தான் இருக்கிறாங்க? அங்கே தான் இருக்கிறாங்க, அதே ஊரில் தான் இருக்கிறாங்க. இடம் மாறல, வீடு மாறல, பழக்க வழக்கம் மாறல, யாருமே மாறல. ஒரு 20-25 வருஷம் வச்சுக்கங்களேன். 25 வருஷமா ரூத்துக்கு எதுவுமே என்ன பண்ணல, மாறல. பட் ஒரு நாள் எல்லாத்தையும் இழந்துட்டான். இப்ப எங்க போறான்? அறியாதது இடம் தான். பட் நான் தேவனை நம்பினேன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிற நான் நம்பினேன்னா, என்னைய கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல அவர் என்னை சேர்க்க அவர் போதுமானவராக. அதனால தான் ஸ்தோத்திரம், புதிய ஏற்பாட்டில் மத்தேயுவின் புஸ்தகத்தில் ரூத்துடைய பெயர் என்ன பண்ணப்பட்டிருக்கும்? சேர்க்கப்பட்டிருக்கும். ரூத் யாருக்கு பாட்டியா இருந்தாங்க? இயேசு கிறிஸ்துக்கு புதிய ஏற்பாட்டில் பாட்டியா இருந்தாங்க. பழைய ஏற்பாடு காலத்தில் தாவீதுக்கு அவங்க யாரு? பாட்டி. தாவீதை போல தேவனை ஆராதிக்கிற மனுஷன் கிடையாது. தாவீதை போல தேவனுக்காக ஸ்தோத்திரம் எழும்பி பிரகாசிக்க யாருமே கிடையாது. அந்நிய தேசம்தான். ஆனா ஸ்தோத்திரம் இப்ப யாருடைய சந்ததியை சுமக்கிற தேசமா பிள்ளையா மாறிட்டா? யார சுமக்கிற ரூத்து? இயேசுவின் சந்ததிய. இந்த பாக்கியம் யாருக்குங்க கிடைக்கும்? அறியாத பாதை தான், தெரியாத பாதை தான். ஆனா இப்ப யார சுமக்கிறா ரூத்து? யாருடைய சந்ததியை ரூத்து சுமக்கிறாங்க? இயேசுவின் சந்ததிய. யாருடைய சந்ததிய? அவர் தம்மை நம்பி வந்தவர்களை கைவிட மாட்டார் என்பதற்கு இதை போல ஒரு சிறந்த உதாரணத்தை யாருக்கும் என்ன பண்ண முடியாது, எடுத்துக்க முடியாது. ஏன்னா தேவன் அப்படிப்பட்ட மகத்துவமானவர், நடத்தினார். அன்றைக்கு நடத்தினவர் இன்றைக்கும் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். இப்போ குருடனை அவர் என்ன பண்றாரு? நடத்துறதற்கு முதற் காரணம் என்ன? நம்பிக்கை. நான் நம்பணும், அவ்வளவுதான். நான் நம்பணும். அதற்கு முன்பாக இருக்கிற இன்னொரு காரியம் என்னன்னா, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஃபர்ஸ்ட் என் இருதயம் உடைக்கப்படணும். இருதயம் உடைக்கப்பட்டு அவரை நான் என்ன பண்ணணும்? நம்பணும். அப்ப ஸ்தோத்திரம், குருடர்கள் பார்வையடைய முதல் காரணம் என்ன? நம்பிக்கை. பார்வையுடைய காரணம் என்ன? நம்பிக்கை. எனக்கு நேரம் கம்மியா இருக்கனால நான் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். இரண்டாவது, இயேசு எரிகோல இருந்து எருசலேமுக்கு வந்துகிட்டு இருந்தார். இயேசு கிறிஸ்து எரிகோல இருந்து எருசலேமுக்கு வந்துட்டு இருந்தார். அப்படிதான் கடைசி பிரயாணங்கள், அது அவருடைய கடைசி வார பிரயாணங்களை வரப்ப எரிகோல இருந்து எருசலேமுக்கு வரும்பொழுது அங்கு 2 குருடர்களை என்ன பண்றாரு? பார்க்கிறார். அந்த 2 குருடர்களும் எதை கேட்கிறாங்க? ஒரு சத்தத்தை கேட்கிறாங்க. என்ன சத்தம்னா, இயேசு வருகிறார். என்ன சத்தம் கேட்கிறாங்க? இயேசு வருகிறார். இந்த ஒற்றை சத்தம் தான் அவர்களை அந்த இடத்தை விட்டு நகராமல் வைத்தது. இப்ப எரிகோல இருந்து எருசலேமுக்கு வர இயேசு இந்த பாதை வழியாகத்தான் வராருன்னு யாருக்கு தெரிஞ்சு போச்சு? அந்த 2 குருடர்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த குருடனுக்கு தெரிஞ்ச உடனேயே
அங்கே எத்தனையோ பேர் இருந்தாங்க, குருடர்கள் இருந்தாங்க, பல தரப்பட்ட பலவீனர்கள். ஏன்னா அது நல்ல ஒரு போக்குவரத்துக்கான சாலை. இன்றைக்கு அநேகர் தர்மம் வாங்குவதற்கு மக்கள் கூடுகிற இடத்துல என்ன பண்ணுவாங்க, நிற்பாங்க. அதுபோல் அந்த பிரதான சாலையில் டெய்லி வர்த்தகம் நடக்கும், டெய்லி பிரயாணம் இருக்கும், யாரோ ஒருவர் நிப்பாட்டுவாங்க. அதனால அங்கே அநேகர் தர்மம் வாங்கக்கூடியவங்க இருந்தாங்க. அதில் பார்வை இழந்த ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான், இருக்கிறான். அந்த பார்வை இழந்த மனுஷனுக்கு ஒரே ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம்னா, இயேசு இந்த வழி என்ன பண்றாரு, வராரு. இவனுக்கு இயேசுவை பார்க்க முடியாது, ஏன்னா பார்வை மங்கிருச்சு. இப்ப தேவன் எனக்கு முன்பாக வைத்த தரிசனமுள்ள பாதை எனக்கு முன்பாக என்ன ஆயிருச்சு, மறைஞ்சிருச்சு. இப்ப அந்த பாதையை நான் மறுபடியும் உயிர்ப்பிக்கணும். என்ன செய்ய? எனக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாரு, எனக்கு ஒரு சொப்பனம் கொடுத்தாரு, எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அந்த பாதையில தான் போயிட்டு இருந்தேன். ஆனா இப்ப பாதை என்ன ஆயிருச்சு, அதுக்கு நான் தான் காரணம். என் பாதை மறைஞ்சு போக நான் தான் காரணம். இப்ப என் பாதை எனக்கு மறுபடியும் வேணும், நான் என்ன செய்ய? யோனாவுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. நீ எங்க போனோம்? நினிவேக்கு போனோம். எந்த வழியா போனோம்? கப்பல் வழியா போனோம். எந்த கப்பல் ஏறணும்? இங்க ஏறி அங்க போய் இறங்கணும். ரூட்டெல்லாம் கரெக்டாக தான் போட்டு கொடுத்தாரு, தரிசனத்தை கரெக்டாக தான் கொடுத்தாரு. ஆனா ஸ்தோத்திரம், தரிசன பாதையில நின்ன யோனா என்ன ஆயிட்டாரு, இப்ப ஸ்தோத்திரம் பாதையை இழந்துட்டாரு. இப்ப எங்க போற பாதை இழந்துட்டாரு, நினிவேக்கு போற பாதை இழந்துட்டாரு. உருப்படியா ஒரு துறைமுகத்துல ஏறி இருந்தா உருப்படியா நினைவே துறைமுகத்துல போய் இறங்கியிருக்கலாம். இப்ப தர்ஷீஷுக்கு போறேன்னு போய் இப்ப நடுக்கடல்ல உட்காந்து என்ன பண்ணிருக்கிறாரு, மீன் வயிற்றுக்குள்ள உட்காந்து இருக்கிறாரு. சிலருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு. நல்ல பாதை ஆண்டவர் கொடுத்தாரு, நல்ல வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனா அதை செய்ய மாட்டேன்னு சொல்லி மீன் வயிற்றுக்குள்ள பேர் என்ன பண்ணிருக்கிறோம், இப்ப நாற்காலி போட்டு உட்காந்துருக்கிறோம். சில பேர் மெத்த போட்டே படுத்திருக்காங்க. அது ரெண்டாவது விஷயம். இப்ப உட்கார்ந்து இருக்கிற யோனாக்கு ஒரு விஷயம் தெளிவாகுது. என்ன தெளிவாகுது? என் பாதை மறைஞ்சிருச்சு. இப்ப நான் தர்ஷீஷுக்கு எப்படி போறது? இப்ப நான் எந்த திசையில இருக்கிறேன் எனக்கே தெரியல. கடலுக்குள்ள இருக்கிற யோனாக்கு திசை தெரியுமா? இல்ல திசை காட்டி எனக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சா? மீன் வயிற்றுக்குள்ள என்ன ஒர்க் ஆக போகுது? ஒரு திசையை காட்டி என்ன ஆகாது. மீன் வயிற்றுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அவர் யோசிக்கிறாரு, நான் எந்த திசையில போறதா? எத்தனை பேர் இந்த கேள்வி இருக்கு, நான் எந்த திசையில ஆண்டவர் போறது? எனக்கு முன்பாக என்ன ஒரு பாதையுமே தெரியல. இருந்த பாதையை என்ன பண்ணிட்டேன், தொலைச்சிட்டேன். இப்ப நான் எந்த பாதையில போறது? நல்லா நடத்தி கொண்டு போனார் ஆண்டவர், பாதையை மறந்தாச்சு. யோனாக்கு என்ன இல்ல, பாதை இல்ல. இப்ப அந்த குருடனை போல யோனாவும் ஒரு 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 இருளான இடத்துல உட்காந்துக்கிட்டு, நான் எப்படி இனி வெளியில வரப்போறேன், இனி என் வாழ்க்கை எப்படி பிரகாசிக்க போகுது, இனி என் வாழ்க்கையில பாதை எப்படி கிடைக்க போகுதுன்னு தெரியாம இருக்கிறப்பதான் அவருக்குள்ள ஒரு உணர்வு வருது. என்ன உணர்வுனா, உனக்கு பாதை கொடுத்தவரை நோக்கி மறுபடியும் என்ன பண்ணு, பாதையை கேளு. ஆமாவா இல்லையா? எனக்கு பாதையை காண்பித்தது யாரு? எனக்கு தரிசனம் கொடுத்தது யாரு? இப்ப தொலைச்சிட்டேன். இப்ப திரும்ப அதை யார்கிட்ட நான் பெற்றுக்கொள்ளணும்? அவர்கிட்ட தான் போகணும். ஸ்தோத்திரம். உதாரணமா ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். மோசேக்கு ஆண்டு 2 பலகையை கொடுத்தார். 2 பலகையை கொடுத்தார். முதல் விசை பலகை கொடுத்தப்ப அந்த பலகைய மோசே எமோஷனலா உடைச்சிட்டார். இப்ப அந்த பலகையை மறுபடியும் வாங்க யார்கிட்ட தான் போகணும்? யார்கிட்ட தான் போகணும் மறுபடியும்? இப்ப யோனா இப்ப யார்கிட்ட தான் போகணும்? நம்ம யார்கிட்ட தான் போகணும்? அங்க போனதான் என்ன கிடைக்கும்? மறுபடியும் பாதை கிடைக்கும். மீண்டும் நான் வாழணுன்ற விருப்பம் உள்ளவங்க பாதையை கேட்டு கர்த்தர்கிட்ட போங்க. நான் வாழ வேண்டாம், நான் செத்தாலும் பரவாயில்லனாக்க அது வேற, நான் பிரசங்கம் பண்ணல. விருப்பம் உள்ளவர்களுக்கு மட்டும், வாழ விருப்பம் உள்ளவர்களுக்கு மட்டும் ஒரு வார்த்தையை சொல்றேன், மீண்டும் இயேசுகிட்ட போங்க. அவர் உங்க வழியா தான் போறாரு, அவருக்கு வேற பாதை கிடையாது, உங்க வழியா தான் போவார். ஏன்னா நம்மளை போல பல பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், நம்ம வழியா தான் அவர் போகணும். இப்ப எரிகோல இருந்து எருசலேமுக்கு அந்த பாதையில தான் போகணும். இப்ப குருடன் நிக்கிறான், இயேசு இந்த வழியா தானே வரணும், வரட்டும் வரட்டும். இன்றைக்கு அவரை நான் பார்க்காம என்ன பண்ண போறதில்ல. குருடனுக்கு எப்படி பார்வை தெரியும்?
ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் என்ன? நான் பார்த்தே அவன் இன்னைக்கு அவரை நான் அவரை எப்படியாவது நான் நிறுத்தணும், எதை சொல்லியாவது நிறுத்தணும். இப்போ ஸ்தோத்திரம், எரிகோல இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த குருடன் இருக்கிற இடத்த நெருங்க ஆரம்பிச்சிட்டார். இந்த அப்டேட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா கிரிக்கெட்டில், பந்து இப்பொழுது துடைக்கப்படுகிறது, பந்து வீசப்படுகிறது, ஸ்டெம்பை நோக்கி வருகிறது, அடித்தார் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வர 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 கோஷம் என்ன ஆகுது? அதிகமாகுது. ஃபர்ஸ்ட் இயேசு வராருன்னு சொன்னாங்க, இயேசு அங்கே வந்துட்டாருன்னு சொன்னாங்க, இயேசு பக்கத்து கிராமத்தில் இருக்காருன்னு சொன்னாங்க. இயேசு வந்துட்டாரு, இயேசு வந்துகிட்டு இருக்காரு. கரகோஷம் என்ன ஆகுது? கத்துறாங்க. இப்ப அத்தனை பேர் கத்தும் பொழுது இங்க ஒருத்தன் என்ன பண்றான்? தாவீதின் குமாரனே இறங்குன்னு இங்க ஒருத்தன் கத்துறான். எல்லாரும் கத்த இந்த குருடர் கத்தனை பார்த்து அங்க இருந்தவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, குருட்டு பயலே, ஏற்கனவே நீ பாதையை தொலைச்சிட்ட, ஒழுங்கு மரியாதை என்ன பண்ணிரு, அடுத்தவனுக்கு வழி விட்டுட்டு நீ ஓடி போயிரு. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிச்சார்ல, உனக்கு கர்த்தர் பார்வை கொடுத்தார்ல, உனக்கு கர்த்தர் தரிசனம் கொடுத்தார்ல, கர்த்தனுக்கு வாக்குத்தத்தம், சும்மா ஓயாம எதுக்கு வந்துகிட்டு இருக்க? போவாங்கிட்டு ஓரத்தில், எங்களுக்கெல்லாம் வேணாமா? நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேணாமா? நீயே ஆசீர்வதிக்கப்பட்டா போதுமா அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் என்ன பண்ணுது? விரட்டுது. இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுது? நீ தான் இழந்துட்டு, இதுக்கப்புறம் எதுக்கு நீலாம் வாழ ஆசைப்படுற, எதுக்கு வாழ ஆசைப்படுற? ஒரு கூட்டம் திட்டுது. அந்த பார்வையற்ற குருடன் சொல்ற வார்த்தை, நீ என்ன வேணா சொல்லிக்கடா, நீ என்ன வேணா திட்டிக்கடா, நான் என் சவுண்ட உன்னால நிறுத்த முடிஞ்சா நீ நிறுத்திக்க. தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, தேவனுடைய இரக்கத்துக்காக என்ன பண்ணணுமா? கெஞ்சணும், கூக்குரலிடணும். என் வாழ்க்கை மீண்டும் சீர்படுவதற்கு தேவ இரக்கத்துக்காக நான் கூக்குரலிடணும். எனக்கு இறங்குங்க, 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 இறங்குங்க. ஒருவர்கிட்ட பணம் கேட்டுட்டு அந்த பணத்தை கையில வாங்குறதுக்குள்ள எத்தனை வாட்டி ஃபோன் பண்றோம்? அண்ணே வந்துருமா, அண்ணே வந்துருமா, அண்ணே போட்டிங்களா, அண்ணே போட்டிங்களா. அவன் சொல்லுவான், எனக்கு இல்லைங்க சோத்திரம் லோட் ஆகிட்டு இருக்கு, சர்வர் ப்ராப்ளமாக இருக்கு. மணிக்கு ஒருக்க ஃபோன் பண்ணுவோம், அண்ணே அனுப்பிட்டீங்களா, அண்ணே அனுப்பிட்டீங்களா, அண்ணே வந்துருமா, வாங்கிட்டீங்களா, வாங்கிட்டீங்களான்னு. அதே போல தேவ சமூகத்துல என் பாதை தெளிவாகிற வரைக்கும் நான் என்ன பண்ணணும்? கெஞ்சி கொண்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். ரிப்பீட் ஆனாலும் பரவாயில்ல. அகெயின் அகெயின் அகெயின், தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, இறங்கும் இறங்கும் இறங்கும், மறுபடியும் மறுபடியும் மறுபடியும். அத்தனை கூக்குரலோட ஒரு கூக்குரல் என்ன பண்ணுது? இப்ப ஸ்தோத்திரம் சுத்தி ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. 100 பேர் இருக்கிற இடத்துல ஒருவருடைய சத்தம் மாத்திரம் எப்ப உயரும்? சொல்லுங்க. ஒருவனுடைய சத்தம் மாத்திரம் உயரணும்னா அந்த 100 பேர் அதுக்கு என்ன ஆகணும்? அவங்க எப்ப அமைதியாவாங்க? என்ன சொல்லிட்டு அமைதியாவாங்களா? டே குருட்டு பையில, இப்ப 100 பேர் என்ன பண்ண போறோம்? சத்தம் போடாம இருக்க போறோம், நீ கூப்பிட்டுக்க சொல்லுவாங்களா? இல்ல. வாய்ப்பு வர வரைக்கும் நான் கத்திக்கிட்டே தான் இருக்கணும். தேவ சமூகத்தில் என் சத்தம் எட்டுற வரைக்கும் நான் கத்திக்கிட்டே தான் இருக்கணும். இயேசுவே இறங்குங்க, இயேசுவே இறங்குங்க. ஒரு நாள் என்னை சுற்றி அளக்களிக்கிற காரியங்கள் அமைதியாகும். அப்பொழுது என் சத்தம் தேவ சமூகத்தை எட்டும். அன்றைக்கு என் தேவன் சத்தத்துக்கு செவி கொடுத்து என் பாதையை மறுபடியும் என்ன பண்ணுவாரு? என்னை சுற்றி இருக்கிற அளக்களிப்பு அடங்குற வரைக்கும் நான் தேவ சமூகத்தை நோக்கி கூப்பிடணும். ஒரு நாள் அது அடங்கும், ஒரு நாள் கர்த்தர் அடக்குவார். அப்ப என் சத்தம் வெளியில வரும், அப்ப என் சத்தம் வெளியே வரும். வெளியே வரும்பொழுது கர்த்தர் திரும்பி பார்ப்பார், யாரா கூப்பிட்டது? எவா, என்ன வேணும்? என் தரிசனத்தை நான் இழந்துட்டேன்ப்பா, என் பார்வையை நான் இழந்துட்டேன்ப்பா, என் ஊழியத்தை நான் இழந்துட்டேன்ப்பா, என் வாழ்க்கையவே நான் இழந்துட்டேன்ப்பா, நான் வாழ ஆசைப்படுறேன், எனக்கு வாய்ப்பு இருக்கா? அவர் ஒரு பார்வை என்ன பண்ணுவார்? ஒரு பாதை என்ன பண்ணுவார்? அது எந்த பாதை தெரியுமா? எந்த பாதையை நம்ம தொலைச்சோமோ அதே பாதையில் கர்த்தர் மறுபடியும் என்ன பண்ணுவார்? கொண்டு போய் வைப்பார். அறியாத வழியில் நம்மை நடத்துகிற தேவன் அவரே. கோணலானவைகளையும் செவ்வையாக்குறது அவரே. கூட என்ன பண்ணா, அவனை சுற்றி கொக்கரிக்கிற அத்தனையும் அடங்குற வரைக்கும் அவனுடைய கொக்கரிப்பு என்ன பண்ணல, நிக்கல. இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? 1 மணி நேரம் பார்ப்போம், 2 மணி நேரம் பார்ப்போம், அதிகபட்சம் 1 நாள் பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவோம்? ஐயோ ஆண்டவரே, ஐயோ முடியலப்பா,
செத்த கோழி கூட கொஞ்சம் உயிரோட இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுவோம், செத்த கோழியோட மோசமாக கிடப்போம். ஐயோ, மறுபடியும் தேவ சமூகத்துக்கு போகணுமா, இன்னைக்கும் ஜெபம் பண்ணணுமா, மறுபடியும் 3 மணி நேரமா, மறுபடியும் 4 மணி நேரமா. உன்னை சுற்றி இருக்கிற அந்த கொக்கரிப்பின் சத்தங்கள் அடங்குற வரைக்கும் உன் சத்தம் என்ன பண்ணக்கூடாது. உன் சத்தம் அடங்கிருச்சுன்னா அந்த நிசப்தமான நேரத்தில் உன் சத்தம் கேட்காம போயிடும். தேவ சமூகத்தில் ஒரு அமைதி உண்டாகும். நிச்சயமா ஒரு அமைதியை கர்த்தர் வச்சிருப்பார். யாருக்காவது இடத்துல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பை பயன்படுத்தி கொடுக்கிறவன் பாதைக்கு தெளிவாக்கப்பட்டு மறுபடியும் தரிசனத்தில் என்ன பண்ணுவான், இணைக்கப்படுவான். எத்தனை பேர் தரிசனத்தில் இணைக்கப்பட விரும்புகிறீங்க? நான் தேவத்திடத்தில் இணைக்கப்படணும், நான் தேவனுடைய தரிசனத்தில் இணைக்கப்படணும், நான் ஊழியத்தில் இணைக்கப்படணும், என் பங்கு ஏதாவது ஒன்று ஊழியத்தில் என்ன பண்ணணும் இருக்கணும்னு விருப்பம் உள்ளவர்களுக்கு மட்டும் இந்த வார்த்தை. உங்கள் சத்தத்தை அதிகரிங்க, உங்கள் சத்தத்தை அதிகரிங்க. உங்களை சுற்றி இருக்கிற கொக்கரிப்பின் சத்தங்கள் உங்களோட அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ரொம்ப மெலிசாக கூப்பிட்றதா இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப மெல்லிய சத்தமாக இருக்கிறாலும் பரவாயில்ல, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. ஒரு நாள் சுற்றி இருக்கிற கொக்கரிப்பை கர்த்தர் அடக்குவார். அவர் உங்க வழியில வர வரைக்கும். ஏன்னா இப்ப குருடனுக்கு தெரியாது எக்ஸாக்டா கர்த்தர் முன்னாடி இருக்காருன்னு குருடனுக்கு தெரியாது. அவன் ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இயேசு வரப்ப கூட அவன் கத்த ஆரம்பிச்சிருக்கலாம், அல்லது பக்கத்து கிராமத்துல இருக்கும் போதே கத்த ஆரம்பிச்சிருக்கா. குருடனுக்கு தெரியாது எக்ஸாக்டா கர்த்தர் முன்னாடி இருக்காரான்னு தெரியாது. உங்கள் பட்சத்தில் கர்த்தர் வரும் வரை உங்கள் சத்தம் இருக்கக்கூடாது, உங்கள் துதி நிற்கக்கூடாது, உங்க ஆராதனை நிற்கக்கூடாது, உங்க ஜெபம் என்ன பண்ணக்கூடாது, நிறுத்தவே கூடாது. நிறுத்தாம அடிங்க, தொடர்ந்து ஜெபியுங்க, தொடர்ந்து துதியுங்க, தொடர்ந்து பாடுங்க, தொடர்ந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தர் பட்சத்தில் வருவார், கோணனை செவையாக்குவார், அழிந்து போன பாதையை மறுபடியும் என்ன பண்ணுவார், காண்பித்து நடத்த ஆரம்பிப்பார். இப்போ ஸ்தோத்திரம், என்னுடைய பாதை சரியாக நான் என்ன பண்ணணும், தொடர்ந்து தேவ சமூகத்தில் முறையிடணும், தொடர்ந்து முறையிடணும், தொடர்ந்து பாடணும், தொடர்ந்து ஆராதிக்கணும், தொடர்ந்து ஜெபிக்கணும், தொடர்ந்து தொடர்ந்து தொடர்ந்து. அப்ப பார்வை தெளிவாகுவதற்கு நான் என்ன செய்யணுமா, தொடரணும். அப்படி தொடர்ந்து நான் பிரயாணிப்பேன்னு சொன்னா கர்த்தர் என்னுடைய ஸ்தோத்திரம் பாதையை செவ்வையாக மாற்றுவார். அப்ப முதலாவது நமக்கு என்ன வேணும், ஒரு நம்பிக்கை. மனம் கசந்து நம்பிக்கையோடு என்ன பண்ணணும், மனம் உடைஞ்சு கேட்கணும். அறியாத பாதைக்கு வந்துட்டேன் ஆண்டவரே, இனி எனக்கு யாருமே வேண்டாம், நீங்க மட்டும்தான் போதும். மனம் உடைந்த ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை நிலைப்படுத்தணும். அப்பொழுது என்னுடைய பாதை மாறும். இரண்டாவது ஸ்தோத்திரம், என்னை சுற்றி இருக்கிற அங்கலாய்ப்பு, என்னை சுற்றி வரக்கூடிய கொக்கரிப்புகள் அடங்குற வரைக்கும் ஏன் சத்தம் என்ன பண்ணக்கூடாது, நிற்கக்கூடாது. இந்த இரண்டும் அவருடைய வாழ்க்கை மறுபடியும் கைவிடப்படாமல் மாறுவதற்கு ஒரு உகந்த ஒரு காரியம். ரூத்துடைய வாழ்க்கை என்ன பண்ணல, கைவிடப்படலை. அந்த குருடனுடைய வாழ்க்கை என்ன பண்ணல, கைவிடப்படலை. கர்த்தர் நடத்தினார். கர்த்தர் என்ன பண்ணார், நடத்தின குருடரை அவர் என்ன பண்றாரு, அவர்களுக்கு அறியாத வழியில நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதையில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்கி, கோணலானவைகளை செவ்வையாக்கி. இத்தனையும் கர்த்தர் செய்யறாருன்னா அதுக்கு ஏதாவது நான் செய்யணுமா இல்லையா, நான் நிக்கணுமா இல்லையா, நான் என்னை மாத்திக்கணுமா இல்லையா? அப்ப என்னுடைய வாழ்க்கை வெளிச்சமாகணும்னா, என் வாழ்க்கை செவ்வையாக்கப்படணும்னா நான் யாரை நோக்கணும், தேவ சமூகத்தை நோக்கி முறையிட வேண்டும், முறையிட வேண்டும். அப்ப நான் முறையிடும் பொழுது கர்த்தனுடையதான இருளை எல்லாம் என்ன பண்ணுவார், வெளிச்சமாக மாற்றி என் இருள் வெளிச்சமாகும். கார் இருள் போன்ற என் இருதயம் வெளிச்சமாகும். நீதிமொழி புஸ்தகத்தோட ஒரு வார்த்தை சொல்லப்படும், இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற தண்ணீரை மொண்டு என்ன பண்ணுமா, எடுக்கணுமா. இதயத்தில் இருக்கிற ஆழத்தின் தண்ணீரை மொண்டு எடுக்கணுமா. எனக்குள் எவ்வளவு ஆழமான இருள் இருக்கோ அதை நான் வெளிச்சமாக்கணும். எனக்குள் எவ்வளவு ஆழமான இருள் இருக்கோ அதை நான் வெளிச்சமாக்கணும். இப்ப ஸ்தோத்திரம்,
ஆதாமுடைய வாழ்க்கையும் ஏவாளுடைய வாழ்க்கையும் முழுக்க இருளாயிருச்சு. 2 பிள்ளையில ஒரு பிள்ளையை கொன்னுட்டான். இன்னொரு பிள்ளை அவன் ஸ்தோத்திரம் பாசத்தை இழந்தவனா, பாசம் வைக்க முடியாத அளவுக்கு கொடிய மனுஷனா மாறிட்டான். ஆதாமுக்கு ஏவாளுக்கு யாருமே என்ன இல்லை சொல்லுங்க? யாருமே ஆதாமுக்கு துணையா? ஏவாள் தான். ஏவாளுக்கு துணையா? ஆதாம் தான். கர்த்தரும் என்ன பண்ணிட்டாரு? தோட்டத்தை விட்டு விரட்டி விட்டாரு. ஒருத்தனும் செத்துட்டான், இன்னொருத்தன் விரட்டி விடப்பட்டாச்சு. இப்போ கைவிடப்பட்ட நேரத்தில் ஆதாமும் ஏவாளும் செஞ்ச ஒரே ஒரு காரியம், என் வாழ்க்கை இருளாக இருக்கு, என் வாழ்க்கை பிரகாசிக்கணும், என் வாழ்க்கை பிரகாசிக்கணும்னு சொல்லி மறுபடியும் ஆட்ட தான் போனாங்க. எந்த தோட்டத்தை விட்டு நம்மளை விரட்டினாரோ, யார் என்னைய உருவாக்குனாரோ, உருவாக்குனவரிடத்திலேயே மறுபடியும் போகும் பொழுது அவர் மறுபடியும் நம்மை உருவாக்குவதற்கு போதுமானவராக இருக்கிறார். எந்த வாழ்க்கை இருளாச்சோ, எந்த வாழ்க்கை வெறுமையாச்சோ, எந்த வாழ்க்கை துணை இல்லாமல் போச்சோ, எந்த வாழ்க்கை கைவிடப்பட்டு போச்சோ, எந்த வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படாமல் போச்சோ, 2 பேரை இன்னைக்காவது என் கண்கள் பார்க்க இத்தனை பேர், உங்கள் கண்கள் பார்க்க இத்தனை பேர். அன்றைக்கு கண்கள் பார்க்க ஒருத்தன் தான், அன்னைக்கு கண்கள் பார்க்க ஒருத்தி தான். 2 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க, சுற்றி ஒருத்தரும் இல்லை. கர்த்தரை கேட்குறாங்க, என் வாழ்க்கை இவ்வளவு இருளாக இருக்கு ஆண்டவரே, என் இருள் மாறுமா? என்னை சுற்றி இருக்க இருள் மாறுமா? காரிருள் போன்ற கஷ்டங்கள் எனக்கு முன்பாக இருக்கு, மாறுமா? தேவ சமூகத்தை நோக்கி கேட்டாங்க. ஆதாமுக்கு சேத்தை கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை அழகா சொன்னாரு, அவனுக்கு பதிலாய் இவன். யாருக்கு பதிலாய்? அவனுக்கு பதிலாய். காயினுக்கும் ஆபேலுக்கும் பதிலாய் இப்ப யாரு கர்த்தர் கொடுத்திருக்காரு? சேத். உன்னுடையதான வாழ்க்கை இருளா போக காரணம் யாரு? உன் வாழ்க்கை இருளா போக விஷயம் என்ன நடந்துச்சு உன் வாழ்க்கையில? எதை நினைச்சு எதை யோசிச்சு உன் வாழ்க்கையை நீ இருள் ஆக்கிக்கிட்ட? அதுக்கு பதிலாய் இன்னொன்னு வேணும்னா யாருக்கிட்ட தான் கேட்கணும்? கர்த்தர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா ஸ்தோத்திரம், ஆபேலையும் காயினையும் கொடுத்தது யாரு? கர்த்தர் தான். இப்போ கொடுத்தவிட்ட தான் என்ன பண்ணணும்? போய் கேட்கணும். நீங்க கொடுத்தீங்க ஆண்டவரே, அதுல ஒருத்தன் இறந்துட்டான், இன்னொருத்தன் ரத்த வெறி கொண்டு ஓடிட்டான், இப்ப எங்களுக்கு பாசம் காட்ட யாருமே இல்லை. நாங்க எதுக்கு வாழணும்? நாங்க எதுக்கு வாழணும்? கூட பிறந்த சகோதரனே தன் சகோதரனை கொன்னுட்டான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைய பெத்து வளர்த்த நான் இதுக்கப்புறம் எதுக்காக வாழணும்? ஆபேலுக்கும் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் இந்த எண்ணம் வந்திருக்குமா? வந்திருக்காதா? பெத்தது ரெட்டப்புள்ள, ரெட்டப்புள்ள ஒத்த புள்ள கொலகார பிள்ளையா வந்திருக்கு. இன்னொரு பிள்ளையும் செத்து போச்சு. இந்த கொலகாரனை பெத்து வளர்த்ததுக்கு நான்லாம் இந்த பூமியில வாழணுமான்ற எண்ணம்லாம் எத்தனையோ பேருக்கு இருக்கு. இவனை பிள்ளையா பெத்ததுக்கு. அப்ப ஸ்தோத்திரம், ஆதாமும் ஏவாளும் யோசிக்கிறாங்க, காயினும் போயிட்டான், ஆபேலும் போயிட்டான், என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு? இருளாயிருச்சு. என் வாழ்க்கை இருளாயிருச்சு. என் வாழ்க்கையில சந்தோஷம் காணா போச்சு. ஒரு பிள்ளை செத்து போச்சு, ஒரு பிள்ளை ஓடி போச்சு, 2 பிள்ளையும் இல்லை. இப்போ நானும் ஆதாம் மட்டும் தனியாக உட்காந்து எங்களுக்குன்னு ஆதரவுக்கு, பேசுறதுக்கு, விசாரிக்கிறதுக்கு, நாங்கள் கொஞ்சுறதுக்கு. இப்போ ஆதாமுக்கு ஏவாளுக்கு ஒரு எண்ணம் வருது, என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு? பிரகாசமாக இருந்த வாழ்க்கை, சந்தோஷமாக இருந்த வாழ்க்கை இப்போ எப்படி ஆயிடுச்சு? இருள், இருள். ஸ்தோத்திரம். இந்த இருள் தான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில விளையாடி கொண்டிருக்கு. சிலருக்கு சோகன்ற இருள், சிலருக்கு கவலைங்கிற இருள், சிலருக்கு எதிர்பார்ப்புங்கிற இருள், சிலருக்கு ஸ்தோத்திரம் இருந்ததும் போயிருச்சேன்ற இருள். இப்படி பல இருள் இருக்கு. என்னுடைய இருள் எது? அதை நான் வெளிச்சமாக்க யாருக்கிட்ட தான் போகணும்? என்னுடையதான வெளிச்சத்தை என்னிடத்திலிருந்து பறித்தவர்கிட்ட தான் என்ன பண்ணணும்? கர்த்தர் நினைச்சிருந்தா ஸ்தோத்திரம் 2 சகோதர ஒருத்தனை சாகாம அவர் காப்பாத்திருக்கலாம் மாட்டாரா? ஆனா ஏன் அமைதியா இருந்தாரு? நான் செய்த தவறு கர்த்தர் வாழ்க்கையில எப்படி ஆயிட்டாரு? மௌனம் ஆயிட்டார். என் வாழ்க்கையில கர்த்தர் எப்படி ஆயிட்டாரு? மௌனம் ஆயிட்டார். என்னோடு பேசி கொண்டிருந்த கர்த்தர், என்னோட உலாவி கொண்டிருந்த கர்த்தர், எனக்காய் வழக்காடி கொண்டிருந்த கர்த்தர் இப்ப எப்படி ஆயிட்டாரு?
மௌனமாயிட்டார். காரணம் என்ன? நான் செய்த தவறு, நான் செய்த காரியம். என் வாழ்க்கையில கர்த்தர் மௌனமாயிட்டாரு. கர்த்தர் மௌனமானாரு. 2 பேர்ல ஒருத்தன் என்ன பண்ணிட்டான்? இறந்துட்டான். காயின் ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பினான், ஆபேலை கொன்றான், காயின் ஓடி போனான். இப்ப ஸ்தோத்திரம், ஆதாமியாவுடைய குடும்பம் எப்படி ஆயிடுச்சு? இருள் அடைஞ்சு போயிடுச்சு. இப்ப இந்த இருளடைஞ்ச வாழ்க்கையோட இப்ப ஸ்தோத்திரம், ஆதாமும் ஏவாளும் என்ன பண்றாங்க? மீண்டுமாய் தங்களை அந்த ஸ்டாண்டர்ட் நிலைநிறுத்தி கொண்டு யாரை பார்க்குறாங்க? கர்த்தரை பார்க்குறாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், மரியாளும் மார்த்தாலும் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்க இங்க இருந்தா என் பிள்ளை என்ன பண்ணியிருக்க மாட்டான், என் சகோதரன் என்ன பண்ணியிருக்க மாட்டான், மறித்திருக்க. இப்போ ஸ்தோத்திரம், அதே வார்த்தையை இப்போ ஆதாமும் ஏவாலும் சொல்லியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஆண்டவரே, நீங்க பழையபடி எங்க கூட உலாவி கொண்டு இருந்திருந்தா என் பிள்ளை இன்னைக்கு என்ன பண்ணியிருக்க மாட்டான். காயின் இன்னைக்கு ஸ்தோத்திரம் ரத்த வெறி கொண்டு என்ன பண்ணியிருக்க மாட்டான். தேவனுடைய ஸ்தோத்திரம் செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில குறையும் என்றார். தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய வீட்டுல குறையும்னு சொன்னார். தேவனுடைய உலாவுதல் நம்முடைய வீட்டுல குறையும்னு சொன்னார். பிரச்சனை அதிகரிக்கும். இந்த பிரச்சனைக்கு உதாரணம் தான் காயின் ஆபேல். மீண்டுமாய் தேவனுடைய உலாவுதல் குடும்பத்திற்குள்ள என்ன ஆகணும்? உண்டாகிறதுக்கு நான் தான் என்ன பண்ணணும்? செயல்படணும். இப்போ ஆதாமும் ஏவாளும் மறுபடியும் நிலைநிறுத்தி கொண்டு தேவ சமூகத்தை நோக்கி பார்க்குறாங்க. ஆண்டவரே, எங்களுடைய இருள் வெளிச்சமாகட்டும், எங்கள் இருள் வெளிச்சமாகட்டும், எங்கள் இருள் வெளிச்சமாகட்டும்னு சொல்லி கேட்கும் பொழுது தான் ஸ்தோத்திரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 25வது வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு ஸ்தோத்திரம், பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார்கள். சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டார்கள். அப்பொழுது மனுஷர்கள் கர்த்தருடைய நாமத்தை, யார் பிறந்ததுக்கு அப்புறமா? அது வரைக்கும் என்ன இல்லை, சேத் பிறந்தனாலதான் ஏனோஸ் என்ன பண்ணார், அடுத்து வந்தார். இப்ப ஏனோஸ் சேத் பிறக்கலாம், ஏனோஸ் இருக்க முடியாது. இப்ப யாருடைய சந்ததி கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பிக்குது? சேத்துடைய சந்ததி. சேத் பிறக்கணும்னா, இருள் வெளிச்சமாகணும்னா, அது பிறப்பதற்கு ஏற்ற பாதையை நான் என்ன பண்ணணும்? உருவாக்கணும். என் இருள் வெளிச்சமாகுவதற்கு நான் தேவ சமூகத்தில் முறையிட ஆரம்பிக்கணும். அப்பொழுது மீண்டும் கர்த்தர் என் குடும்பத்தில் பிரசன்னமாவார். கர்த்தர் என் குடும்பத்தில் பிரசன்னமானார்னா எப்பேற்பட்ட இருளா கூட இருக்கட்டும். ஓபேத் ஏதோமுடைய முந்தின வாழ்க்கை யாருக்கும் தெரியாது. ஓபேத் ஏதோமுடையதானா முந்தின வாழ்க்கை யாருக்கும் தெரியாது. கரண்ட் சுச்சுவேஷன் யாருக்கும் தெரியாது. ஆனா உடன்படிக்கை பெட்டி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா வார்த்தை வெளியே வருது. ஓபேத் ஏதோமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் ராஜாவின் சமூகம் வரைக்கும் போய் என்ன பண்ணுது? எட்டியது. அதற்கு முன்பாக ஓபேத் ஏதோமை யாருக்கும் தெரியாது. என் வாழ்க்கை இருளுக்குள்ள இருந்திருக்கலாம், என் குடும்பம் யாருக்கும் தெரியாம இருந்திருக்கலாம், என்னுடைய ஆசீர்வாதம் யாருக்கும் தெரியாம இருக்கலாம், என் உழைப்பு யாருக்கும் தெரியாம இருக்கலாம், என் கண்ணீர் யாருக்கும் தெரியாம இருக்கலாம். பட் என் குடும்பத்துல பிரசன்னம் வந்துருச்சுன்னா, என் குடும்பத்துல தேவன் உலாவ ஆரம்பிச்சுட்டாருன்னா, என் பெயர் பிரஸ்தாப ராஜாவின் காது வரைக்கும் என்ன பண்ணும்? எட்டும். இப்ப ஆதாமும் ஏவாளும் அந்த குடும்பத்தின் சூழ்நிலையை மாற்றும்படி தேவ சமூகத்துல முறையிடுறாங்க. கர்த்தர் மௌனமா இருந்தார். இவங்க ஜெபித்தாங்க, கர்த்தர் மௌனமா இருந்தார். ஒரு நாள் இவனுடையதான ஸ்தோத்திரம் அந்த இருளை வெளிச்சமாக்கும்படி சேத்தை கர்த்தர் கொடுத்தார். சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், ஏனோஸ் பிறந்தான். பூமியின் ஜனங்கள் கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஸ்தோத்திரம், ஒரு இருள் வெளியில போகணும்னா யார் உள்ள வரணுமா? தேவ பிரசனம் தான் உள்ள வரும். பிரசனம் தான் இருளை வெளிச்சமாக்கும். ஓபேத் ஏதோமுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட காரணம் என்ன? உடன்படிக்கை பெட்டியில யாருடைய பிரசனம் இருக்கு? தேவனுடைய பிரசனம். அந்த உடன்படிக்கை பெட்டி முன்பாக போனதால எது ரெண்டா பிளந்துச்சு? யோர்தான். அந்த உடன்படிக்கை பெட்டி முன்னாடி போனதாலதான் எரிகோ என்ன பண்ணுச்சு? விழுந்துச்சு. அந்த உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோமுடைய வீட்டுக்குள்ள வந்ததுனாலதான் ஓபேத் ஏதோமுடைய வீடு என்ன ஆச்சு? ஆசிரியப்படுச்சு. அது வரைக்கும் அவனுக்கு எப்படிப்பட்ட இருள் தெரியல. கடன்களை இருள் இருந்துச்சான்னு தெரியல. சோத்திரம், வேலை இல்லாத இருள் இருந்துச்சான்னு தெரியல. என்ன இருள் இருந்துச்சுன்னு தெரியல. பட் அவன் இருள் எப்ப மாறுச்சுன்னா பிரசன்னம் உள்ள வந்ததுக்கு அப்புறமா. என் குடும்பத்துல தேவ பிரசனம் வரணும்.
அப்போ என் இருள் தன்னை போல வெளியே போகும். அப்போ என் இருள் தன்னை போல என்ன ஆகும்? ஆனால் அது கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ஸ்தோத்திரம் முறையே ஸ்தோத்திரம் கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை அனுப்பி எரிய கோட்டை என்ன பண்ணல சொல்லுங்க. ஆனா முன்பாக போனது என்னதான்? பெட்டி தான். பெட்டியை முன்னாடி போனாலும் பிரசன்னம் என்ன பண்ணல? கர்த்தர் வெளிப்படுத்தல. 7 நாள் பொறுத்திருந்தாரு. 7வது நாள் 7வது முறை சுற்றி வர வரைக்கும் என்ன பண்ணாரு? கர்த்தர் சில நேரங்கள்ல பொறுமையா தான் இருப்பார். கர்த்தர் சில நேரங்கள்ல பொறுமையா தான் இருப்பார். அதனால கர்த்தனுக்கு பதில் கொடுக்கலன்னு அர்த்தம் கிடையாது. கர்த்தர் என் ஜெபத்தை புறக்கணிச்சிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. கர்த்தர் நீங்க தள்ளிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. தாமதமா தான் வரும். பொறுமையா தான் கர்த்தர் பதில் கொடுப்பாரு. ஆனா ஒரு பதில் நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். 7 நாள் சுத்தினாங்க, அலங்க அப்படியே இருந்துச்சு. 7வது முறையும் சுத்திட்டாங்க. சுத்தி முடிக்கிறப்ப அப்படி பாக்குறாங்க, அலங்கத்தை காணோம். எப்படி இருக்கும்? அப்ப கர்த்தர் அவர் ஒரு நேரத்தை வச்சு அது வரைக்கும் அவர் என்ன பண்ணிடுறாரு? பொறுமையா இருக்கிறார். சில காரியங்கள் உடைக்கப்படணும்னா கர்த்தர் பொறுமையா தான் இருப்பார். நம்ம தான் அவசரப்படுவோம். ஆண்டவரே என்னடா பொறுடா வரேன், இல்ல இப்பவே ஒரு வரேன், என் பிள்ளை செத்துட்டான் இருடா வரேன். எவீருக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஒரே ஒரு விஷயம் பொறுமை. பொறுமையாரு நிச்சயமா பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆதாமுக்கு காயின் ஆபேலை கொடுத்ததுக்கு அப்புறமா எத்தனை வருஷம் பொறுமையா இருந்தாரா? அங்க வருஷம் சரியா போடப்படல. ஆனா அது வரைக்கும் ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க? பொறுமையா இருந்தாங்க. பொறுமையா இருந்தாங்க. ஏன்னா காயினும் ஆபேலும் பிறக்கிறப்ப வயசு போடல. ஆனா சேர்த்து பிறந்தப்ப வயசு என்ன பண்ணப்பட்டிருக்கு? போடப்பட்டிருக்கு. இத்தனை வயதுல ஆதாம் சேர்த்து என்ன பண்ணாரு? பெற்றெடுத்தாருன்னு. ஸ்தோத்திரம். ஆமா. அப்ப காயின் ஆபேலும் பிறந்தது வருஷம் தெரியாது. ஆனா சேர்த்து பிறந்ததுக்கான வருஷம் தெரியும். சில வருஷங்கள் கடந்து போனாலும் இருள் விலகல, வருஷங்கள் தான் கடந்து போனாலும் காத்துருங்க. கர்த்தர் எனக்கு பதில் செய்வார்னு காத்துருங்க. என்னுடைய இருள் வெளிச்சமாக 3வது வாய்ப்பு நான் பொறுமையோடு காத்திருக்கேன். நான் என்ன பண்ணணும்? பொறுமையோடு காத்திருக்கிறவருடைய பலன் அது வேற. காத்திருந்து பெற்றுக்கொள்கிற பலன், காத்திருந்து பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் அது என்றைக்குமே அது விலை மதிக்க முடியாததா இருக்கும். ஒரு முத்து உருவாகிறதுக்கு உடனே முத்து உருவாகாது. அந்த சிப்பி கடலுக்குள்ள போகணும், அது ஆழத்துக்குள்ள போகணும், அது மண்ணுக்குள்ள புதையணும், அதுக்குள்ள ஒரு முத்து உருவாகணும். அது சில வருடங்கள் ஆகும். மறுபடியும் அது நிலத்துக்கு என்ன பண்ணும்? வரும். அப்ப அந்த முத்து என்ன ஆகும்? விலை மதிப்பு அற்ற ஒரு முத்தாக என்ன பண்ணும்? மாறும். என் வாழ்க்கை முத்தாக மாறணும்னா எனக்கு பொறுமை வேணும். சிலருக்கு வாழ்க்கை பளபளப்பா இருக்கணும் ஆசை இருக்கா இல்லையா? சொல்லுங்க. நல்ல பளபளப்பா இருக்கணும், பார்க்கறவங்களாம் ஆன்னு பார்க்கணும் ஆசை இருக்கா? அப்ப பொறுமை ரொம்ப முக்கியம். ஒரு முத்து பார்க்க எப்படி இருக்கும்? சும்மா பளபளப்பா பால் ஆட்டம் இருக்கும், அவ்வளோ பெரிய பளபளப்பு இருக்கும். ஆனா அந்த முத்து உருவாக பொறுமையா இருக்கும். பொறுமையா இருந்தா விலை மதிக்க முடியாத முத்த கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கொடுப்பார். அந்த முத்துவின் பிரகாசம் அந்த இருளையே வெளிச்சமாக்கி, அது அழகா இருக்கும், அது அலங்காரமா இருக்கும். நிச்சயமா கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பார். அதனால 3வது என் இருள் வெளிச்சமாகணும்னா குருடர்கள் பார்வை அடைய வேண்டும் என்றால், என் வாழ்க்கை மறுபடியும் பிரகாசம் உள்ளதாய் மாறணும்னா எனக்கு தேவ சமூகத்தில் தேவையானது பொறுமை. 3 காரியம். உடைக்கப்பட்ட நம்பிக்கை. உடைக்கப்பட்டு மனம் காசு தேவ சமூகத்தை ஆண்டவரே வந்துடணும், இயேசுதான் அப்படின்னு. 2வது, என்னுடையதான ஸ்தோத்திர சத்தம் குறையக்கூடாது. என்னை சுற்றி இருக்கிற கொக்கரிப்புகள் அடங்குற வரைக்கும் என் சத்தம் என்ன பண்ணணும்? தொடரணும். வீட்டு பக்கத்துல கெட்ட வார்த்தை பேசுற கூட்டம் இருக்கா?
சிலர் வீட்டு பக்கத்தில் ஸ்தோத்திரம் விக்கிரக பாட்டை போட்டு பாடுற கூட்டம் இருக்கா, எல்லாம் இருக்கா, முடியலையா, உன் சத்தத்தை குறைக்காது, அவன் சத்தம் தானா அடங்கும். அவன் சத்தம் அடங்கணும்னா உன் சத்தம் என்ன ஆகணும்? அதிகமாகணும். அதுக்கு நான் ஸ்தோத்திரம் பெரிய ஹோம் தியேட்டரை வாங்கி போட சொல்லலை, வாயை திறக்கணும். சண்டைக்கு இல்லை, துதிக்கிறதுக்கு. சில பேர் வாயை சண்டைக்கு இல்லை, சவுண்டை குறடா நாரப்ப போவாங்க. ஆனால் சண்டைக்கு இல்லை, வாய் துதிக்கிறதுக்கு. அப்போ ஸ்தோத்திரம் இரண்டாவது, என்னை சுற்றி இருக்கிற கொக்கரிப்புகள் அடங்குற வரைக்கும் ஏன் சத்தம் என்ன பண்ணக்கூடாது? குறையக்கூடாது. மூன்றாவது, பொறுமையோடு காத்திருக்கணும். இருள் வெளிச்சமாக பொறுமையோடு காத்திருக்கணும். அப்படியே தேவ சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் நாம் கொஞ்சம் ஜெபித்து நம்ம தேவ வார்த்தையை நம்ம முடிக்கலாமா? நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கை மறுபடியும் எடுப்பித்து, இடிந்து போன அலங்கத்தை மறுபடியும் எடுப்பித்து கட்டியது போல, இடிந்து போன வாழ்க்கை மறுபடியும் எடுப்பிக்கப்பட்டது போல என் வாழ்க்கை மறுபடியும் கட்டப்படுவதற்கு எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை நம்புகிறோம். அறியாத பாதை தான் உம்மை நம்புகிறோம். தெரியாத வாழ்க்கை தான் உம்மை நம்புகிறோம். இருளான வாழ்க்கை தான் உம்மை நம்புகிறோம். உதவி செய்யுங்கப்பா. தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்குங்க. அந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் தேவ சந்த தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்குங்க. என் வாழ்க்கை மீண்டும் பளபளப்பாக மாறட்டும். என் வாழ்க்கை மறுபடியும் வெளிச்சமாக மாறட்டும். என் வாழ்க்கை மறுபடியும் சமாதானமாக மாறட்டும். என் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த பார்வையை நான் இழந்தது உண்மை. என் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை இழந்தது உண்மை. என் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை இழந்தது உண்மை. ஆனாலும் நான் சீர்படும் சமூகத்துக்கு வருகிறேன். எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு வெளிச்சத்தை தாங்க, எனக்கு வார்த்தையை தாங்க, எனக்கு தரிசனத்தை தாங்க, எனக்கு மறுபடியும் ஒரு புதிய பாதையை கொடுங்க. எனக்கு உதவி செய்யுங்க. உம்மை நம்புகிறேன், உமக்காய் காத்திருக்கிறேன், உமக்காய் பொறுமையோடு காத்திருக்கிறேன். உம்மை இன்னும் அதிகமாக துதிப்பேன். எனக்கு பதில் செய்யுங்க ஆண்டவரே, ஆண்டவரே கைவிட மாட்டேன்னு சொன்னீங்களப்பா, என்னை கைவிட மாட்டேன்னு சொன்னீங்களப்பா. உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்யுங்கப்பா.